कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிப் பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிஹதம் தமஹ வாழிபரகாலன் வாழிகலிகன்னி வாழிகுறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கெருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்குகெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையருகோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் அடியேனுடைய தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியினுடைய சங்கல்பத்தின்படி அவருடைய ஆணையோடு திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களின் பொருளை நாம் தினமும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே தற்போது திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களை அனுபவிக்கத் தொடங்கி அதிலே நேற்றைய தினம் தொடங்கி அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற உயர்ந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். மொத்தம் திருமங்கை ஆழ்வார் இயற்றினவை 6 பிரபந்தங்கள் என்று அனைவருமே அறிந்ததுதான். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள் என்று மணவாள மாமுனிகள் திருமங்கை ஆழ்வாருடைய பெருமையை கொண்டாடுகிறார். சுவாமி நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமான 4 பிரபந்தங்களை இயற்றினார். எப்படி சம்ஸ்கிருத வேதங்களுக்கு அங்கங்கள் என்று 6 நூல்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றனவோ அதே போல தமிழ் வேதமான நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கும் அங்கங்கள் இருக்க வேண்டும். அந்த அங்கங்களின் ஸ்தானத்தில்தான் 6 பிரபந்தங்களை திருமங்கை ஆழ்வார் இயற்றினார் என்று மணவாள மாமுனிகளுடைய கூற்று. 6 அங்கங்களை கற்றால்தான் வேதத்தினுடைய பொருளை ஒருவன் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை கற்றால்தான் நம்மாழ்வாருடைய ஹிருதயம் என்ன, அவர் பாசுரங்களினுடைய உட்கருத்து என்ன என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ளவே முடியும்.
அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரங்கள் 6 பிரபந்தங்கள் திருமங்கையாழ்வார் பாடியவை. அதிலே இந்த திருநெடுந்தாண்டகம் என்பது கடைசி பிரபந்தமாக கொண்டாடப்படுகிறது. நேற்றைய தினம் அவதாரிகையை அனுபவிக்கும் போது இந்த கிரமத்தை எல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். முதலிலே ஆழ்வார் பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தை தான் பாடினார். அதற்கு மேலே திருக்குறுந்தாண்டகத்தை பாடினார். மூன்றாவதாக திருவிழுக்கூத்திருக்கை பாடினார். நான்காவதாகவும் 5வதாகவும் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கிற 2 நூல்களை பாடினார். கடைசி 6வது பிரபந்தமாக இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற உயர்ந்த அருளிச் செயலை தானும் அருளி இருக்கிறார். இது ரொம்ப சுருக்கமான ஒரு பிரபந்தம். 30 பாசுரங்களை கொண்ட ஒரு நூல். எப்படி 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவை தன்னிகர் அற்றதாக விளங்குகிறதோ அதேபோல் இந்த திருநெடுந்தாண்டகம் என்பது தன்னிகரற்ற ஒரு பிரபந்தமாக கடைசி ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தமானபடியாலே மிகவும் உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. இதிலே திருமங்கையாழ்வார் பல உயர்ந்த அர்த்தங்களை தன்னுடைய பக்தி, தனக்கு பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை, பகவானிடத்தில் இருக்கக்கூடிய உறுதி, இது அனைத்தையுமே இந்த 30 பாசுரங்களுக்குள்ளே வெளியிடுகிறார். இதை ஒரு சாஸ்திரம் என்றே கொண்டாடுவார்கள். பார்க்கும்போது நமக்கு ஒரு அனுபவ கிரந்தம், காதலோடு ஆழ்வார் பாடுகிறார் என்பது போல தோன்றும். ஆனால் இதை சாஸ்திரம் என்று பராசர பட்டர் தெரிவிப்பாராம். அனைவரும் அறிந்த கதைதான். பராசர பட்டர் வாழ்ந்த காலத்திலே மாதவர் என்கிற திருநாமத்தோடு ஒருவர் அத்வைத வித்வான், அவர் கர்நாடக பிரதேசத்திலே வாழ்ந்து வந்தார். அவரை ஜெயித்து விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ஆளாக ஆக்கி தனக்கு சிஷ்யராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பராசர பட்டருக்கு ஆசை. தன்னுடைய சீடர்கள் சிலரை அழைத்து அவரை சென்று காண்பதற்காக அனுப்பினார். இங்கிருந்து போனவர்களெல்லாம் மாதவாச்சாரியரை சந்தித்து அவரிடத்திலே தெரிவித்தார்கள், நாங்களெல்லாம் பராசர பட்டருடைய சிஷ்யர்கள், அவருக்கு உமக்கு தெரியாத ஒரு சாஸ்திரம் தெரியும். மாதவாச்சாரியருக்கு இருமாப்பு, தான் கற்காத சாஸ்திரங்களே கிடையாது. நியாயமோ மீமாம்சையோ வியாக்கரணமோ ஜோதிஷமோ அர்த்தசாஸ்திரமோ தனுர்வேதமோ ஆயுர்வேதமோ அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு மேல வேதாந்தி ஒருவர் கிடையாது என்கிற எண்ணத்தோடு அவர் இருந்தார். அப்ப போன சிஷ்யர்கள் எல்லாம் சொன்னார்களாம், உமக்கு தெரியாத ஒரு சாஸ்திரம் பராசர பட்டர் கையிலே இருக்கிறது, அதனால் உம்மை அவர் எளிமையாக ஜெயித்து விடுவார் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அவருக்கோ ஒரு ஆவல், அது என்ன சாஸ்திரம், நமக்கு தெரியாத சாஸ்திரம் ஒன்று மற்றொருத்தருக்கு தெரிந்திருக்கிறதே என்று ஆசைப்பட்டு அது என்ன சாஸ்திரம்னு கேட்டாராம். அப்போது அந்த சிஷ்யர்கள் சொன்னார்கள், திருநெடுந்தாண்டகம் என்கிற சாஸ்திரத்தை வல்லவர் எங்கள் பராசர பட்டர், அந்த சாஸ்திரம் உமக்கு தெரியாது, அதனால உம்மால் எங்கள் பட்டரை வாதத்திலே ஜெயிக்க முடியாது என்று இவரை பற்றி சொல்லி வைத்திருந்தார்கள். அந்த பெயர் மட்டும்தான் தெரியும். திருநெடுந்தாண்டகம் என்பது அப்பேற்பட்ட ஒரு நூல், அந்த நூலை கொண்டுதான் இவரை ஜெயிக்க முடியும்னு பராசர பட்டருக்கு எண்ணம். அதற்கு பிறகு ஒருமுறை பட்டரே இங்கிருந்து புறப்பட்டு கர்நாடகத்துக்கு எழுந்தருளுகிறார். அந்த மாதவாச்சாரியர் நிறைய அன்னதானம் பண்ணுவாராம். அதுல அமர்ந்து எல்லாரும் உண்ட பிறகு திருப்தியா என்ன பிக்ஷை கேட்டு வந்தார்கள்னு கேட்டு அவரவர்களுக்கு வேண்டியதை கொடுப்பார். ஆனா பட்டர் அங்கு போய் அமர்ந்து கொண்டு உமக்கு என்ன வேணும்னு கேட்கறச்சே, எனக்கு உண்ண உணவு வேண்டாம், அந்த பிக்ஷையை எதிர்பார்த்து வரவில்லை, தர்க்க பிக்ஷை வேண்டும், உம்மோடு வாதம் செய்வதற்காக வந்தேன் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அதை கேட்ட உடனே மாதவாச்சாரியர் அடுத்த பதில் சொன்னாராம், ஓ திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் வல்லவர்னு யாரோ ஒருத்தரை பத்தி சொன்னார்களே, அது நீர்தானா என்று பட்டரை பார்த்து கேட்கிறார். ஏன்னா தன்னோடு ஒருவன் வாதம் செய்ய வர வேண்டும் என்றால் தனக்கு தெரியாத ஒரு சாஸ்திரம் தெரிந்தவன் தானே வாதம் செய்ய முடியும். மற்ற யாருக்கும் அந்த தைரியம் வராதுன்னு மாதவாச்சாரியருக்கு தெரியும். அதனால் தான் அவரை பார்த்த உடனே வாதப்போருக்கு அழைத்த உடனேயே திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் வல்லீரோ என்று கேட்டாராம். அப்பேற்பட்ட ஒரு பிரபந்தம் பராசர பட்டருக்கே திருப்பாவையிலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதே போல இந்த 30 பாசுரங்களான திருநெடுந்தாண்டகத்திலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு என்று தெரிகிறது. அப்ப இந்த நூலை ஒரு தத்துவ கிரந்தமாக நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடுகள் அனைத்தையும் சொல்வதாகவும் பார்க்கலாம்.
அல்லது அது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆழ்வார் தன்னுடைய பக்தியிலே முற்றி இதற்கு மேலே இந்த பக்தியோடு நாம் வாழ முடியாது, பகவானை அடைந்தே ஆக வேண்டும், சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவா என்று நம்மாழ்வார் பாடுகிறார். என்னுடைய அவா ஆசை பகவானை அடைய வேண்டும் என்கிற ஆசை இந்த உலகத்தையே கடந்து விட்டது, ஜீவ தத்துவத்தை விட பெரிதாகிவிட்டது, ஏன் பரமாத்மாவிடை பெரிதாக என்னுடைய அவா இருக்கிறது என்று ஆழ்வார் பாடுகிறார். அது நம்மாழ்வாருக்கு மட்டுமல்ல, திருமங்கை ஆழ்வாருக்கும் இந்த பக்தி ஏற்பட வேண்டும், அந்த துடிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தானே 6 பிரபந்தங்களாக பகவான் நேரம் தாழ்த்தினார். முதல் பிரபந்தம் வாடினேன் வாடின்னு பாடின உடனேயே அந்த 10 பாட்டு முடிந்த உடனேயே மோட்சம் கொடுத்திருக்கலாமே. நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு பாடினார். நாராயண நாமம் திருமந்திரத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்ட பிறகு எதற்கு ஆழ்வார் இந்த சம்சாரத்தில் இருக்க வேண்டும் என நம்மை போல சாதாரணமான ஒரு எண்ணம் படைத்தவரா, உலக விஷயங்களிலும் ஆசை கொண்டு பகவானிடத்திலும் ஆசை வைத்தவரா? ஒரு நாளும் கிடையாது. அவருடைய பாசுரங்கள், திருக்குழந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், எதை பார்த்தாலும் அப்படி பக்தியிலே மிகச் சிறந்தவராக இருந்திருக்கிறார். ஆனா இன்னும் வளர வேண்டும், இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டும்னு பகவான் காத்து கொண்டிருந்தார். இதற்கு மேல் வளர முடியாது என்கிற அளவுக்கு ஆழ்வாருடைய பக்தி வளர்ந்து விட்டது. அந்த பக்தியின் வெளிப்பாடாக தானான தன்மையிலும் பாசுரங்கள் பாடுகிறார், பெண்ணான தன்மையிலும் பாசுரங்கள் பாடுகிறார், தாயான தன்மையிலும் பாசுரங்களை பாடுகிறார். இது எல்லாமே இந்த திருநெடுந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய அனுபவம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இதற்கு அனிதர சாதாரணமான ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்துள்ளார். வியாக்கியான சக்கரவர்த்தி. எந்த பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் செய்தாலும் அவருடைய வியாக்கியான செயலி தனித்து தெரியும். ஆனா இந்த திருநெடுந்தாண்டகத்தில் என்னமோ நிதானமாக ஒவ்வொரு பாசுரத்துக்கும் நெடிய வியாக்கியானங்கள். பெரிய திருமொழியில சுருக்கமான வியாக்கியானங்கள் தான் உண்டு. ஆனா திருநெடுந்தாண்டகத்துக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் பல ஆழமான அர்த்தங்களை சொல்லி இதற்குள் அனைத்தும் உண்டு. எப்படி திருமந்திரத்துக்குள்ளே சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் எச்சான்யதபி வாங்மயம்னு தெரிவிப்பார்கள். வேதங்களிலெல்லாம் சேர்த்து என்னென்ன சொல்லப்பட்டுள்ளதோ அது அனைத்தும் 8 எழுத்து மந்திரமான திருமந்திரத்துக்குள்ளே உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே போல அந்த திருமந்திரத்தை கற்று ஆழ்வாராக ஆனவர் தானே திருமங்கை ஆழ்வார். அப்ப இந்த பாசுரங்கள் 30 திருநெடுந்தாண்டக பாசுரங்களுக்குள்ளே கற்க வேண்டிய அர்த்தங்கள் அனைத்துமே உண்டு. பகவான் அனைத்தையும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க ஆழ்வார் அதை கண்டு பாடி அவனை அடைய ஆசைப்பட்டு கடைசியிலே அடைந்து திருப்தியோடு இந்த பிரபந்தத்தை முடிக்கிறார். இதுதான் இந்த பிரபந்தத்தினுடைய வக்தா. பாடியவருக்கு ஏற்றம், பிரபந்தத்துக்கு ஏற்றம், சொல்லப்பட்டவன் பகவான், அவனிடத்தில் இருக்கிற பக்தி அது என்றுமே ஏற்றமுடையதுதான். இனி இந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் 5 பாசுரங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்றைக்கு ஜிஆர் சுவாமியினுடைய நியமனப்படி விண்ணப்பிக்கலாம் என்று துவங்குகிறேன். பாடல்கள் சற்றே பெரிய பாடல்கள் தான், 8 வரி பாடல்களைப் போல இருக்கும். பாடல்களையும் பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் எப்படி, மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு பார்த்து விடலாம். அதற்கு மேலே விசேஷமாக பெரியவாச்சான் பிள்ளை சில அழகான ஆச்சரியமான அர்த்தங்களை காட்டுகிறார். அது என்ன என்பதையும் ஆங்காங்கு விண்ணப்பிக்கிறேன். திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் பாசுரம். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் 4ஆய் விளக்குழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்னையந்தை தளிர்புறையும் திருவடியன் தலமேலவே. அழகான பாசுரம். தொடக்கத்திலேயே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அப்படியே கொண்டு வந்து முன்வைக்கிறார். அவர் வைக்கிறார்னா உள்ளே இருந்து பகவான் காட்டி கொடுக்கிறார். என்னென்ன தத்துவங்கள். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமே என்னவென்றால், பகவான் திருமங்கை ஆழ்வாருக்கு தொடக்கத்திலிருந்து கடைசி வரை என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறார். ஒரு ஜீவாத்மா பகவானிடத்திலே சரணாகதி செய்து வைகுந்தத்தை அடைவது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வே கிடையாது. அது நம்முடைய முயற்சி ஏற்படுவது கஷ்டம் என்பதற்காக அல்ல, நாம் முயலவே வேண்டாம். இதற்காக பகவான் எடுத்த முயற்சிகள் எத்தனை 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 1000 ஆண்டுகளாக எடுக்கிறார்னு பார்த்தால் அதை நம்மளால அளவுபடுத்தவே முடியாது. அதனாலே அந்த உபகார பரம்பரை
அடிப்படையில் உடல் வேறு ஆத்மா வேறு நமக்கு புரிய வைக்க வேண்டாமா? அது தொடங்கி பகவான் எனக்கு கொடுத்தான் என்று அந்த நன்றியோடு கிருத்தஜ்ஞதையோடு தேகாத்மாபிமானத்தை போக்கி உடல் வேறு ஆத்மா வேறு என்று புரிய வைத்தது தொடங்கி கடைசியில தன்னுடைய திருவடிகளை ஆழ்வார் தலையிலே வைத்து அவரை அங்கீகாரம் செய்து கொண்டது வரை என்னென்ன உபகாரங்களை பகவான் செய்திருக்கிறான் என்று இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் முதல் பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அதுல பகுதி பகுதியாக பிரித்து கொள்ள வேண்டும். மின்னுருவாய் முன்னுருவில், வேதம் நான்காய், விளக்கொளியாய் முளைத்தெடுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய், முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் என்று வரிசையா ஒவ்வொன்றும் 3 தத்துவங்கள்னு சொல்றோமோ இல்லையோ, அச்சேதனம், சேதனம், ஈஸ்வரன். அச்சேதனம்னா அறிவில்லாத பொருட்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உலகப் பொருள்கள் அனைத்துமே அச்சேதனம், அழியக்கூடிய தத்துவங்கள், அறிவற்ற தத்துவங்கள், அனித்தியமானவை. அச்சேதனம்னா ஞானமற்றது, அனித்தியம்னா அழியக்கூடியது, எதுவுமே நிரந்தரமாக இருக்கவே இருக்காது இல்லையோ, அது அச்சேதனம். சேதனன்னு சொன்னா ஜீவாத்மா, இவர் ஞானம் உடையவர், இவர்தான் எல்லா முயற்சியையும் எடுக்க வேண்டும், இவர்தான் பகவானுக்கு தொண்டன், பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், இது ஜீவாத்மா. 3வது ஈஸ்வரன், இந்த அச்சேதனத்தையும் சேத்தனத்தையும் கட்டி ஆளக்கூடிய அந்தர்யாமியான பரமாத்மா, அவர்தான் ஜகத்துக்கு காரணம், அவர்தான் ஜகத்துக்கு சுவாமி, அவர்தான் ஜகத்துக்கு அந்தர்யாமி, அவர்தான் ஜகத்துக்கு தாரகமான ஆதாரம், அனைத்துமாகவும் பகவான் இருக்கிறார். இந்த 3 தத்துவங்களையும் பற்றி இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒவ்வொன்னையும் பகவான் எனக்கு புரிய வைத்தான். அச்சேதனம் எப்படிப்பட்டதுன்னு ஆழ்வாருக்கு பகவான் காட்டி கொடுத்தார். சேத்தனனான ஆத்மா எப்படிப்பட்டவன் என்று ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தார். பரமாத்மா எப்படிப்பட்டவர் என்று காட்டி கொடுத்தாராம். அந்த உபகாரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதுல முதல்ல சொல்றார், மின்னுருவாய் முன்னுருவில். வார்த்தைகளை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னுருவில் மின்னுருவாய் அப்படின்னா தான் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியும். முன் உரு, முன் உருன்னு சொன்னா இதோ கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வடிவங்கள், பொருட்கள் என்று அர்த்தம். முன்னுருவில், இந்த முன்னாடி பிரத்யக்ஷத்தால நாம காணக்கூடிய, பிரத்யக்ஷம்னா அதுக்கு கூட வேலை சில பிரமாணம் அனுமானம் முதலானவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் நாம் கண்ணு, காது, மூக்கு முதலான பிரமாணங்களை கொண்டு எதையெல்லாம் அறிகிறோமோ அந்த உலகப் பொருட்கள் எல்லாம் முன்னுரு என்று சொல்லப்படுகின்றன. முன்னுருனா கண் முன்னால் இருக்கக்கூடிய உருவங்கள். அந்த முன்னுருவில் மின் உருவாய், மின் உருன்னு சொன்னா மின்னலினுடைய தன்மைன்னு அர்த்தம். மின்னல் எப்படிப்பட்டது? க்ஷணிகம். ஒரு க்ஷணத்துக்கு மேல மின்னல் நிலைத்து நிற்கவே நிற்காதோ இல்லையோ, அப்ப அனித்தியத்துவம், ஸ்திரமாக இருக்காது, நித்தியமாக இருக்காது, ஒரு வினாடிக்குள்ளே அழிந்து போய்விடும். அந்த வினாசித்துவம், நஸ்வரத்துவம், க்ஷணிகத்துவம் என்கிற ஒரு பண்பை பகவான் காட்டி கொடுத்தாராம். முன்னுருவில் மின்னுருவாய், இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிரத்யக்ஷமான பொருள்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இந்த பொருள்களுக்கெல்லாம் மின் உரு, மின்னலினுடைய தன்மை இருக்கிறது என்பதை பகவான் எனக்கு காட்டி கொடுத்தான் என்று தெரிவிக்கிறார். வார்த்தை மின்னுருவாய் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த பகவானே மின்னுருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது போல பாசுரம் பல இடங்கள் ஆழ்வார்கள் பாசுரத்திலேயே உலகப் பொருட்களையே பரமாத்மான்னு சொல்லுவார்கள். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானே தான் நீராக ஆனார், பகவானே நெருப்பாக ஆகிறார், பகவானே ஒரு காற்றாக ஆகிறார்னு சொன்னால், ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்தர்யாமியாக பகவான் இருக்காரோ இல்லையோ, அதனால அவரே நீராக ஆகிறார், அவரே நிலமாக ஆகிறார் என்று சொல்லுவதுண்டு. வேதமும் சொல்லுகிறது, சர்வம் கலு இதம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம என்று பல இடங்களிலும் உலகமே பரமாத்மா தான், ஏன்னா அவர்தானே ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றன. அதை போல இந்த இடத்துல பொருள் பண்ணிக்க முடியாது. முன்னுருவில் மின்னுருவாய், அச்சேதன பொருட்கள் என்னென்ன காணப்படுகின்றனவோ அதிலெல்லாம் இருக்கக்கூடிய அழியக்கூடிய தன்மை இருக்கே, மின் உரு அப்படின்னா மின்னலினுடைய தன்மை, அழியக்கூடிய தன்மை, அந்த அழியக்கூடிய தன்மையாக பகவான் இருக்கிறார் என்று பொருள் கிடையாது. அந்த அழியக்கூடிய தன்மையை எனக்கு காட்டி கொடுத்தார். அப்ப மின்னுருவாய் என்று சாமானாதிகரண்யம் அபேதம் போல சொல்லுவது, அந்த அர்த்தத்தை பகவான் எனக்கு காட்டி கொடுத்தான்
என்கிற அபிப்பிராயத்திலே திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார். அப்ப நாமும் என்ன தெரிஞ்சுக்கணும்? அச்சேதன பொருளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது எதுவுமே நிரந்தரமானதே கிடையாது. எந்த உலகத்தில் எப்பேற்பட்ட போகத்தை நாம் அடைந்தாலும் அது ஒரு நாள் முடியத்தான் போகிறது. இந்த சம்சாரத்தில் நிரந்தரமான சுகம் என்பது ஒன்று கிடையாது, நிரந்தரமான பொருள் என்றே ஒன்று கிடையாது. அப்ப முன்னுருவில் மின்னுருவாய், அச்சேதன பொருட்கள் எல்லாம் அழியக்கூடியவை என்று பகவான் எனக்கு காட்டி கொடுத்தார். இதுதான் முதல்ல பகவான் பண்ணதாம். அடுத்தது வேதம் நான்காய், நால் வேதமாக பகவானே இருக்கிறான். பகவானே வேதம் நான்காய் என்று கடைசியில எந்தைன்னு இருக்கு. எந்தைன்னு பகவானை பத்தி எனக்கு சுவாமின்னு பகவானை பத்தி சொல்ல போறார். அப்ப மின்னுருவில் முன்னுருவாய் எந்தை, வேதம் நான்காய் எந்தை. அப்ப பகவானே 4 வேதங்களாக இருக்கிறார் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அது பகவானே வேதமாக இருக்கிறார்னால் அவர்தான் அந்த வேதங்களை கொடுத்தார் என்று பொருள். இந்த இடத்துல பிரதாத்ரு பிரதேய பாவம் என்று தெரிவிப்பார்கள். பகவானே மின்னுரு அப்படின்னு சொல்லலாமா? அழியும் தன்மை பகவான் சொல்லவில்லை, அழியும் தன்மையை காட்டி கொடுத்தவர் பகவான் என்று பொருள் செய்து கொண்டோம். அத போல வேதம் 4 பகவான் சொன்னால் இந்த 4 வேதத்தையும் கொடுத்தவர் பகவான் என்று பொருள் பண்ணிக்கொள்ள வேண்டும். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று புராணம் சொல்லுகிறது. பிரம்மாவை படைத்து முதலில் வேதத்தை பிரம்மாவுக்கு ஓதி வைத்தவரே பரமாத்மா நாராயணன் தான். அப்ப 4 வேதத்தையும் கொடுத்தவர் அவர் தானே. முதல் குருர் குருதமஹா, குருர் கரியான் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையோ, மிகச்சிறந்த குருவாக உலகத்துக்கு வேதத்தை வழங்கினவர் பகவான். இதை எதற்கு சொல்லுகிறார்னால், அடுத்த ஆத்மா எப்படிப்பட்டவர்னு பகவான் எனக்கு காட்டி கொடுத்தான்னு சொல்லணும் இல்லையோ. உடல் அச்சேதன பொருள் அழியக்கூடியதுன்னு முதல்ல பகவான் காட்டிவிட்டார். அடுத்த தத்துவம் என்ன? ஜீவாத்மா இப்படிப்பட்டவர் என்று எனக்கு காட்டி கொடுத்தார் என்று சொல்லணும் இல்லையோ. ஆனா ஜீவாத்மாவை சொல்லுவதற்கு முன்னால் வேதத்தை பத்தி ஏன் சொல்றார்னால், அச்சேதன பொருள் எல்லாம் கண்ணுக்கு படுகின்றன, இந்த பொருள் அழியக்கூடியதுன்னு உபதேசம் பண்ணிடலாம். ஆத்மாவை பத்தி சொல்ல வேண்டும்னால் ஆத்மாவை பத்தி சொல்லும் பிரமாணம் நூல் வேதம் தானே. அப்ப வேதத்தை பகவான் கொடுத்தது முதல் உதவி. அந்த வேதத்தின் மூலம் தானே ஆத்மாவினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்ப முதல்ல அச்சேதன பொருட்கள் அழியக்கூடியவை, அடுத்தது வேதத்தை கொடுத்தது, மூன்றாவதாக ஜீவாத்மாவின் சொரூபத்தை காட்டினது என்று ஆழ்வார் வரிசையில வைக்கிறார். ஏன் வேதம் நடுவில் வந்ததுன்னா, வேதம் மூலமாகத்தானே ஜீவாத்மாவை பத்தி உபதேசிக்க வேண்டும். அதனால வேதம் 4 ருக்கு யஜுசு சாமம் அதர்வணம் என்கிற வேதம். வேதம்னு சொன்னா வேதயதி இது வேதா, அறிவிக்க கூடியது. வேதயத்தினா ஒரு பொருளை காட்டி கொடுப்பது, ஒரு பொருளை அறிவிக்க கூடியதுக்கு வேதம்னு பெயர். அதனால அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் ஆசையோடு ஸ்ரத்தையோடு படிக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அர்த்தத்தை எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய நூல் வேதம். அந்த வேதம் 4, அந்த 4 வேதங்களாகவும் பகவானே இருக்கிறார்னால் அந்த 4 வேதங்களையும் கொடுத்தவர் பகவான் தான் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏன் கொடுத்தவர்னு கொள்ளணும்? பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், 4 வேதங்களாலும் சொல்லப்படுபவர் பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கூடாதா? வேத 4 இருக்கு. 4 வேதங்களுக்கும் பரமாத்மாவுக்கு என்ன தொடர்புனா 2 தொடர்புகள் உண்டு. ஒன்னு, வேதம் பரமாத்மாவை பற்றித்தான் போதிக்கிறது, இது ஒரு தொடர்பு. 2வது, பரமாத்மா தான் வேதத்தை கொடுத்தார் என்பது. இந்த 2ல் இந்த இடத்தில் எந்த தொடர்பை வச்சுக்கணும்னால் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவத்தை வச்சுக்க கூடாதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். வேதத்தால் சொல்லப்படுபவர் என்று இங்க திருமங்கை ஆழ்வார் சொல்றதுக்கு காரணமே தேவையே கிடையாது. ஆத்மாவை பற்றி உபதேசித்தார்னு மேல சொல்லுகிறபடியால் அந்த ஆத்மாவை பத்தி எங்கு உபதேசித்தார்? வேதம் மூலமாகத்தானே. அப்ப வேதத்தை கொடுத்தான் என்கிற ஒரு உதவியைத்தான் இங்க சொல்லுவது பொருத்தமாக இருக்குமே தவிர பகவான் வேதத்தால் சொல்லப்படுகிறார் இதை இங்க சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அப்ப வேதம் 4 சொன்னால் 4 வேதங்களாலே சொல்லப்படுபவர்னு அர்த்தம் கொள்ள வேண்டாம். 4 வேதங்களையும் வழங்கினவரே பரமாத்மா தான். ஹர்த்தும் தமஹா சத் அசதீச்ச விவேக்தும் ஈஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். பகவான் கருணையோடு இந்த வேதத்தை கொடுக்கிறார். எதற்கு? நாம் எல்லாம் ஒரு இருட்டு அறையிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
இருட்டறையில விஷமும் இருக்கு, அமுதமும் இருக்கு. எது விஷம் எது அமுதம்னு தெரிஞ்சு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், இல்லாட்டா உயிர் போயிடும். எப்படி தெரிஞ்சுக்கிறதுனால் ஒரு விளக்கு வேணுமோ இல்லையோ, விளக்க பிடிச்சு பார்த்தா ஓ இது அமுதம் இது விஷம், இதை தள்ளணும் இதை கொள்ளணும்னு தெரிந்து கொள்ளலாம். அத போல இந்த சம்சாரத்தில் இருட்டில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கும் போது, அஞ்ஞானத்தாலே நாம் துவண்டு போயிருக்கும் போது, ஹர்த்தும் தமஹான் அந்த அறிவின்மை என்கிற இருட்டை விலக்குவதற்காகவும் திருடுவதற்காகவும் சத் அசதீச்ச விவேக்து எது நல்லது எது கெட்டது என்கிற விவேக ஞானம் பகுத்தறிவு வேணும் இல்லையோ, பகுத்தறிவு இருந்தால் தானே இதெல்லாம் ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது, இதுதான் ஆத்மாவுக்கு நல்லதுன்னு எடுத்துக்க முடியும். அப்ப சதசீச்ச விவேக்து மீஷா பிரமாணம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி ஒரு விளக்க போல பகவான் வேதத்தை கொடுக்கிறாராம். அப்ப நம்ம உலகத்தை காண வேண்டியது கண்ணால் அல்ல, வேதத்தின் மூலம் எல்லாத்திலையும் பிடிச்சு பார்க்கணும். இந்த பொருள் எனக்கு நல்லதா, இந்த பொருள் உடலுக்கு நல்லதா, ஆத்மாவுக்கு நல்லதா, இந்த பொருள் இப்ப நல்லது பண்ணுமா நெடுங்காலத்துக்கு நல்லது பண்ணுமா, வேதத்தின் மூலம் பார்த்து தெரிந்து கொண்டால் அப்பதான் உண்மையான நலன் எதுன்னு தெரிந்து கொள்ள முடியும். அந்த வேதத்தையே கொடுத்தபடியால் வேதம் நான்காய் என்று ஆழ்வார் பாடினார். இது இரண்டாவது உதவி. மூணாவது, விளக்கொளியாய் முளைத்தெடுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய். இந்த மொத்த பாகமும் ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தை பகவான் எனக்கு காட்டிக் கொடுத்தான் என்று ஆழ்வார் சொல்லக்கூடியது. ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு சொல்றார். விளக்கொளியாய், விளக்கொளின்னு சொன்னால் ஒரு ஏதோ வத்தியே ஏதோ ஒன்றத்தை வச்சு ஏத்தினோம்னா அது பிடிச்சுக்கிறதோ இல்லையோ, விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அதே போல கீழே வேதத்தை பத்தி சொன்னாரே, அந்த வேதத்தை கேட்ட உடனே முதல்ல ஒரு ஞானம் வருகிறதோ இல்லையோ. ஆத்மா எப்படி அறியப்பட வேண்டும், ஆத்மாவை நாம் உணர வேண்டும். அறிந்து கொண்டால் மட்டும் போராது, ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வது வேறு, அதை யோசித்து பார்த்து உணர்வது என்பது வேறு. அதை போல ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை நாம் உணர வேண்டும். உணர்வதற்கு சில படிகள் உள்ளன. முதல்ல ஆத்மாவை பத்தி கேட்டு, இங்கெல்லாம் பரமாத்மாவை பத்தி சொல்லல, ஜீவாத்மாவை பத்தி சொல்லுகிறார். முதல்ல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் அவரை பற்றி சிந்திக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். மூணாவது தியானம் செய்ய வேண்டும். நாலாவதாக அவரை கண்டுவிடலாம். இந்த இதே நிலைகளைத்தான் திருமங்கையாழ்வார் இந்த இடத்துல சொல்லுகிறார். விளக்கொளியாய் முளைத்து எழுந்த திங்கள் தானாய். 4 வார்த்தை இருக்கா. விளக்கொளியாய் அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்தார் போல வேதத்தை கேட்டு முதல்ல ஆத்மாவை பத்தின ஞானம் வருது. இப்ப ஆத்மாவை தான் விளக்கொளின்னு சொல்றார். ஏன்னா ஆத்மாவை பற்றின ஞானம் முதலில் வேதம் மூலம் ஏற்படுகிறதா. அப்புறம் முளைத்து எழுந்த திங்கள் தானாய். சந்திரன் என்ன பண்ணுவார், ஒரு மலைக்கு பின்னாடியிலிருந்து முதல்ல முளைப்பார், முதல்ல தோற்றம் அளிக்கிறார் இல்லையா. பின்னாடி மலைக்கு பின்னாடி இங்கே மறைஞ்சிட்டு இருக்க போறார். சந்திரன் உதயன் ஆகும் போது ஒரு மலையிலிருந்து பின்னாடியிலிருந்து வருகிறார், அதுதான் முளைப்பது. அப்புறம் எழுந்த, ஆகாசத்துல உயரமாக எழுந்து நிற்கிறார். திங்கள் தானாய், திங்கள்னா சந்திரன், தானான நிலையிலே சந்திரன் இருக்கிறாரோ இல்லையோ. அப்போ முதல்ல விளக்கொளின்னு சொன்னால் ஆத்மாவை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவினுடைய முதல் ஞானம் என்பது வேதங்களை படித்து ஏற்படக்கூடிய ஞானம் தான் முதல் ஞானம். அதை விளக்கொளியாயின்னு தெரிவித்தார். அப்புறம் முளைத்து எழுந்த திங்கள் தானான்னு இருக்கும் இல்லையோ. முளைத்து என்பது மனனம் செய்வது, ஒரு பொருளை ஆத்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி யோசித்து இதுதான் சரியான நிலை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோமோ இல்லையோ, அதுதான் முளைப்பதுன்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் எழுந்து ஆகாசத்துல உயர போய் இன்னும் பிரகாசமா சந்திரன் தெரிகிறாரே, அதுதான் தியானம் செய்யக்கூடிய நிலை. தியானத்தை தொடர்ந்து செய்ய இந்த ஆத்மாவை பற்றின புரிதல் இன்னும் பிரகாசமா தெளிவாக ஏற்பட போகிறதோ இல்லையோ, அதுதான் எழுந்துன்னு சொன்னார். கடைசியில திங்கள் தானாய், தானான திங்கள். தானான திங்கள்னா எப்படி இருக்காரோ அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சந்திரனை. அதை போல ஆத்மாவை முழுவதுமாக நாம் தியானத்தின் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பார்ப்பதுன்னா கண்ணால் ஆத்மாவை பார்க்க முடியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு மனசுக்கு மொத்தமாக பிடிபட்டு விடும். ஆத்மா அணுவானவர், ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவர். அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு விட்டால் அதுக்கு மேல உடலே ஆத்மாங்கிற எண்ணமே வராது. உடலினுடைய நன்மைக்கு உழைக்கவே மாட்டோம். நான் தான் செய்கிறேன் அகங்காரம் வராது. பரமாத்மாவுக்கு நான் அடிமைன்னு தெரிந்து கொண்டு விடுவேன். அதுதான் ஆத்ம சாட்சா்காரம் என்கிற நிலை. அதைத்தான் திங்கள் தானாய், தானான திங்கள்.
அப்படின்னா இயற்கையான நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று பொருள். அதுலயும் திங்கள்னு ஏன் சொன்னார்? சூரியன் சொல்லிருக்கலாமோ இல்லையோ? ரெண்டு விஷயம் பாருங்க, 4 நிலைகள். விளக்கொளியாய் முளைத்து எழுந்த திங்கள் தானாய். விளக்கொளின்னு ஆத்மாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிற ஞானம், முளைத்து சிந்திக்கிற ஞானம், எழுந்த தியானம் செய்கிற ஞானம். திங்கள் தானாய் உள்ளபடி ஆத்மாவை மனதால கண்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். இப்படி சிரவணம், மனனம், தியானம், தரிசனம் என்கிற 4 படிகளாலே ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆத்மாவாக பகவானே தான் இருக்கார். அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தர்யாமியாக பரமாத்மா நாராயணன் இருக்கிறார் இல்லையோ? அதனால்தான் இப்படி திங்கள் தானாய், திங்கள் தானாய்னு ஜீவாத்மாவை சொல்லி அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக நீ இருக்கிறாய் என்று பகவானை பார்த்து ஆழ்வார் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதுல ஏன் திங்கள்னு சொல்ல வேண்டும்? சூரியன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் சந்திரன்னு சொல்றார்னால், சந்திரன் தான் குளிர்ச்சி அளிப்பார், ஆனந்தம் அளிப்பார். அப்ப ஆத்மாவை நாம் உணர உணர ஆனந்தம் ஒன்று ஏற்பட போகிறதோ இல்லையோ? கண்ணன் பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயங்களில் இதை பற்றித்தான் பேசுகிறார். ஆத்ம ரதிரேவஸ்யாது ஆப்த திருப்தமானவா ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் நிவித்யதே. ஆத்மாவே தான் எனக்கு எல்லாம், சந்தனமோ புஷ்பமோ எதுவும் வேண்டாம், ஆத்மாவே போரும். எல்லா ஆனந்தத்தையும் ஆத்மாவிலேயே ஒருவன் அடைந்து விடுகிறார். அப்படி ஆத்மா இனிமையானவராக குளிர்ச்சி அளிப்பவராக இருக்கிறபடியால திங்கள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின் உருவாய். இப்ப பின் உருன்னு ஜீவாத்மாவை சொல்லுகிறார். பின் உருன்னா முன் உருன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பொருட்கள் அச்சேதனத்தை சொல்லிட்டாரோ இல்லையோ? அதுக்கு பின்னால் மறைவில் இருக்கிற உரு என்ன? ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஒரு ஜீவாத்மா இருக்கிறார். அதனால தான் பின் உருன்னு தெரிவிக்கிறார். கண்ணுக்கு தெரியும் அச்சேதன பொருட்கள் எல்லாம் முன்னுரு, அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற ஆத்மா பின்னுரு. அதனால பின்னுருவாய். அப்புறம் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய். மேலும் ஜீவாத்மாவனுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லுகிறார். முன்னுருவில் பிணி மூப்பு இல்லா பிறப்பிலியாய். முன்னுருவில், முன்னுருன்னு சொன்ன அச்சேதன பொருள்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கு? பிணி மூப்பு பிறப்பு இல்லா, இறப்பில்லா பிறப்பிலியாய். என்னென்ன அச்சேதன பொருட்கள் மற்றது இருக்கோ, இல்ல மற்றவர்களுக்கு பிணின்னு சொன்னால் வியாதி அல்லது துக்கம் என்று பொதுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். துக்கம். மூப்பு, மூப்புனா வயதாகி விடுவது, விகாரங்கள்னு அர்த்தம். எந்த அச்சேதன பொருளும் மாறுபாடுகளை அடைந்து கொண்டே இருக்குமோ இல்லையோ? ஆத்மாவுக்கு எந்த மாறுபாடுமே கிடையாது. ஷட்பாவ விகாரங்கள்னு சொல்ல, பிறந்தது, வளர்ந்தது, இருக்கிறது, தேய்ந்தது, அழிந்தது, இதை போல ஆத்மாவை சொல்லவே முடியாது. ஆத்மா உண்டாயிற்றுன்னு சொல்ல முடியுமா? வளர்கிறதுன்னு சொல்ல முடியுமா? தேய்கிறதுன்னு சொல்ல முடியுமா? அழிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஆத்மா இருக்கிறது, 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 ஒரே மாதிரி இருக்கிறதோ இல்லையோ? அதனால தான் முன்னுருவில் பிணி மூப்பு இல்லா பிறப்பிலியாய். பிறப்பிலின்னு சொன்னா உற்பத்தி நாசம் எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது. அதே போல முன்னுருவில் பிணி மூப்பில்லா. சாதாரணமா அச்சேதன பொருள்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே, பரிணாமம், உருவம் மாறுபடுகிறது அச்சேதன பொருளுக்கு, அது ஆத்மாவுக்கு கிடையாது. இயற்கையில் துக்கம் என்பதும் ஆத்மாவுக்கு கிடையாது. இதெல்லாம் ஜீவாத்மாவனுடைய தன்மைகள் என்று பகவான் எனக்கு புரிய வைத்தான். சரி, இதெல்லாம் ஏன் பரமாத்மா பத்தி சொல்றார்? விளக்கொளியாய் அப்படின்னு ஜீவாத்மாவை சொல்றாரா பரமாத்மாவை சொல்றாரானால் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு சொல்லும் ஜீவாத்மாவை குறித்து அதற்குள் அந்தரியாமையாக இருக்கிற பரமாத்மாவை குறிக்கிறது. ஏன்னா கடைசியில நின்ன எந்தை, எந்தைங்கிற வார்த்தை தான் இங்க முக்கியமான வார்த்தை, பரமாத்மாவை சொல்றது. முன்னுருவில் மின்னுருவாய் நின்ற எந்தை, வேதம் 4ஆய் நின்ற எந்தை, அப்புறம் மேலே விளக்குளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் நின்ன எந்தை. இப்படி ஒவ்வொன்றாகவும் பரமாத்மா தான் 4 வேதங்களையும் கொடுத்தார். பரமாத்மா தான் அச்சேதனங்கள் எல்லாம் அழியக்கூடியதுன்னு காட்டி கொடுத்தார். பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மாவின் உண்மைத்தன்மை இதுதான் என்று எனக்கு காட்டி கொடுத்தார். அந்த ஜீவாத்மாவுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அவர் இருக்கிறாரோ இல்லையோ? அதனால் விளக்கொளி முளைத்து எழுந்த திங்கள் எல்லாம் ஜீவாத்மாவை பற்றி உபதேசிப்பதற்குத்தான். அப்ப கடைசியில மட்டும் ஆனாய் ஆனாய்னு எப்படி பரமாத்மா பத்தி சொல்றாருனால், அந்த ஜீவாத்மா இந்தந்த நிலைகளில் இருக்கும் போதும் உள்ள பரமாத்மா இருக்கிறாரோ இல்லையோ? அதனால அவர் வரைக்கும் கொண்டு போய் முடித்து விடுகிறார். இப்போ ஒருத்தர் வியாதியிலே துன்பப்படுகிறார்,
வியாதி உடம்புல தான் இருக்கு, ஆனா வியாதியினுடைய துன்பம் ஒருத்தருக்கு போய் சேர்றது. அதை போல அழகு உடம்புல இருக்கு, ஏதோ ஒரு நல்லது உடம்புல இருக்கலாம், பலம் இருக்கலாம், அந்த பலத்தின் பயன் இன்னொருத்தருக்கு போய் சேர்றது. அதை போல ஜீவாத்மாவுக்கு வெவ்வேறு நிலைகள், அவர்கள் பெருமைகள் தன்மைகளை எல்லாம் சொல்லி இந்த தன்மைகளோடு கூடினவர் ஜீவாத்மா என்பதை எனக்கு பகவான் உபதேசித்தான். அந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் அந்தர்யாமியாக அவனேதான் இருக்கிறான் என்பதையும் காட்டிக் கொடுத்தான் என்று ஆழ்வார் சொல்லுவதனால இப்படி வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய். இப்ப ஜீவாத்ம தத்துவம் முடிஞ்சு போச்சு. கடைசி மூணாவது தத்துவம் பரமாத்மா. இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ன எந்தை. இதுவரைக்கும் இப்ப பரமாத்மா எப்படிப்பட்டவர்னு தெரிவிக்கிறார். இறப்பதற்கே எண்ணாது. பகவான் எனக்கு அடுத்து பண்ண ஒரு பெரிய உதவி என்ன? உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர்னு காட்டினார், உடல் அழியக்கூடியதுன்னு காட்டினார், வேதங்களை கொடுத்தார், ஆத்மாவின் உண்மைத்தன்மை என்னன்னு காட்டினார். எல்லாத்தையும் பண்ணிட்டு கைவல்ய மோட்சம்னு ஒன்ன கொடுத்து என்ன தள்ளி விட்டுருக்கலாமோ இல்லையோ. கைவல்ய மோட்சம் என்று ஒரு விதமான மோட்சம் உண்டு. இந்த ஆத்மா சம்சாரத்திலிருந்து விடுபட்டாலே வைகுண்டத்தை அடைந்து பகவானுக்குத்தான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. அதை தவிர வேறு ஒரு மார்க்கமும் உள்ளது. அதுக்குதான் கைவல்ய மோட்சம்னு பெயர். நாம தனித்து யாருடைய எனக்கு கூட்டத்தோட சேரணும்னு ஆசை கிடையாது, பரமாத்மாவுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசை கிடையாது. கீழே பார்த்தோமோ இல்லையோ, ஆத்மா தனக்குத்தானே இனிமையானவராக இருக்கிறாரோ இல்லையோ, அப்ப நானே என்னையே நினைத்து கொண்டு எப்போதும் இருந்து விடலாம். அதுவும் முக்தியிலே ஒரு விதமான முக்தியாக சொல்லப்படுகிறது. கைவல்ய மோட்சம் பகவத் பிராப்தி ரூப மோட்சம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். முக்தி அடைந்த பிறகு, சம்சாரத்திலிருந்து விடுபட்ட பிறகு நான் தனியா உட்கார்ந்துட்டு அனுபவிக்கலாம், இல்லை எல்லா நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களோடு சேர்ந்து பரமாத்மாவை நினைத்தும் அனுபவித்து கைங்கரியம் செய்யும் ஆனந்தப்படலாம். இப்படி ரெண்டு விதமான மோட்சங்கள் உண்டு. ஆழ்வார் சொல்றார், அடுத்த பெரிய உபகாரம் எனக்கு பண்ணது இறப்பதற்கே எண்ணாது. எனக்கு கைவல்ய மோட்சத்தை கொடுக்கணும்னு பகவான் நினைக்காமல் இருந்தாரே, அதுவே பெரிய உபகாரம்னு தெரிவிக்கிறார். ஏன் இறப்பதுன்னு எண்ணாதுன்னு இறப்பதற்கே எண்ணாதுனால் இறப்பு அப்படின்னா மரணம்னு அர்த்தம். அந்த மரணத்தை கொடுக்க வேண்டும்னு பகவான் நினைக்கவில்லை. எண்ணாதுன்னா கொடுக்கணும் என்று எண்ணாது அப்படின்னு பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை கொடுக்கணும்? இறப்பதற்கே எண்ணாது. இறப்பு மரணம், மரணம்னு இந்த இடத்துல கைவல்ய மோட்சத்தை சொல்றார். ஏன் சுவாமி, ஆத்மா ஒன்னும் அழிய போறது கிடையாது, இருக்கத்தானே போறார், ஏன் கைவல்ய மோட்சத்தை மரணம் என்று சொல்லுகிறார் என்று கேள்வி வரும் இல்லையோ. அதுக்கு சொல்றார், பரமாத்மாவை பொறுத்தவரை ஒரு ஜீவாத்மா கைவல்ய முக்தியை அடைந்து விட்டால் அந்த ஜீவாத்மா அழிந்ததற்கு சமம். ஏன்னா தன்னை அடைய போறது இல்லையோ. ஒரு தகப்பனாருடைய மனசை யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய மகன் எங்கேயோ ஒரு இடத்துல சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான்னு செய்தி தெரிந்தது. ரொம்ப வருத்தப்படுவார். அவன் அங்கிருந்து விடுபட்டு தன்னை அடைந்து தன்னோட சேர்ந்து வீட்டுல ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு, இவர் நிறைய முயற்சியெல்லாம் பண்ணி அந்த சிறைச்சாலையிலிருந்து பிள்ளைய விடுவிச்சுட்டார். விடுதலை அடைந்த பிறகு அந்த பிள்ளை எனக்கு தகப்பனாரோட ஒரே வீட்டுல சேர்ந்து இருக்கணும்னு ஆசை கிடையாது, நான் தனியா ஒரு வீட்டுல போய் வாழ்ந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி தனியா போயிட்டா. அப்ப அந்த தகப்பனாருடைய நிலை என்ன? சிறைச்சாலையில இல்லையேங்கிற நிம்மதி இருந்தாலும் தன்னை அடையவில்லையேங்கிற வருத்தம் இருக்குமோ இல்லையோ. அந்த பிள்ளை என்ன தகப்பனா நினைப்பார், ஐயோ இதுக்கு நான் இழந்தே போயிட்டேன், அந்த பிள்ளையே இல்லாததற்கு சமமாகி விட்டதோ இல்லையோ. விடுதலை பெற்ற பிறகு என்னை சேர்ந்திருந்தால் எனக்கு ஆனந்தமா இருக்கும். எப்ப தனித்து போகிறேன்னு சொன்னானோ அப்ப இறந்ததற்கு மரணம் அடைந்ததற்கு சமம் தானே. அப்ப இந்த இடத்துல நாம் திருமங்கையாழ்வார் சொல்லுவது கைவல்ய மோட்சம் என்பது மரணத்துக்கு சமம். இறப்பதற்கே எண்ணாது அப்படின்னா மரணத்தை கொடுப்பதற்கு பகவான் எண்ணாமல் இருந்தார், நினைக்காமல் இருந்தார். மரணம்னா என்ன? கைவல்ய மோட்சத்தை தான் மரணம்னு சொல்றார். ஏன்னா பகவானுடைய அபிப்பிராயத்தில் இந்த ஆத்மா கைவிட்டு போயிட்டாரோ இல்லையோ. கைவல்ய மோட்சத்தை அடைந்தவன் திரும்ப ஒரு நாளும் இந்த சம்சாரத்துக்கும் வர முடியாது, வைகுந்தத்துக்கும் போக முடியாது. அவர் நிரந்தரமா தனிமையிலேயே இருக்க வேண்டியதுதான். அது பகவானை பொறுத்தவரை ரொம்ப ஒரு இக்கட்டான நிலை. அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆத்மா அழிஞ்சு போனதற்கு சமம். அந்த ஆத்மாவை பரமாத்மா இழந்து விட்டார் என்றுதான் பொருள். அதனால பகவானுக்கு அதை மரணம்னு நினைக்கிறாராம். ஆத்மாவே மரணம் அடைந்ததற்கு சமம் ஒரு ஆத்மா கைவல்யத்தை அடைவதென்பது. அதனால் அந்த மரணத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்காமல் இருந்தாரே, இறப்பதற்கே எண்ணாது கைவல்ய மோட்சத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் இருந்தார். அது எனக்கு பண்ண அடுத்த உதவி. சரி, அதுக்கு மேல எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி. எண்ணும் பொன்னுருவாய்,
அடுத்து பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறார். எண்ணும் மனசால நினைக்க வேண்டும் என்றால் அது பகவானுடைய திருமேனியைத்தான். வேறு எந்த பொருளை நினைத்தாலும் நமக்கு நல்லது கிடையாது. அவனுடைய திருமேனி தான் சுபாஸ்ரயம்னு சொல்லுவார்கள். திருமேனி கூட அல்ல, திவ்ய ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுகிறோம் இல்லையோ. பரமாத்மா என்கிற ஒரு பொருள் இருக்கிறதே, பரமாத்மா என்கிற ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை பொன் உரு என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். உருன்னு சொன்னா வடிவம்னு இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது, பொன்னை போன்றதுன்னு அர்த்தம். ஏன் பொன்னை போன்றது? அவ்வளவு உயர்ந்தது என்று பொருள். பொண்ணு எப்படி விலை மதிப்பற்றது? அப்ப இப்பெல்லாம் கேட்டுக்க வேண்டாம், 10,000 12,000 ஏறிண்டே போகும் போல் இருக்கு. அதை போல பகவான் மிக உயர்ந்தவர், அதனால பொன் உருவாய்னு சொன்னார். ரெண்டாவது, கையில தங்கம் இருந்தா எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாமோ இல்லையோ, அதை போல கையில் பரமாத்மா இருந்து விட்டார் என்றால் நாம் ஆசைப்பட்ட எதையும் அடைந்து விடலாம். அதனால பகவானையே பொன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப எண்ணும் பொன்னுருவாய், மற்ற எனக்கு கைவல்யத்தை கொடுக்காமல் என்ன ரட்சித்தது ஒரு நன்மை. அடுத்தது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு காட்டி கொடுத்தாரோ இல்லையோ, நான் அதையே நினைத்து ஆனந்தப்படும்படிக்கு தன்னுடைய பொன் போன்ற சொரூபத்தை எனக்கு காட்டி கொடுத்தான், பொன்னுருவாய். அதுக்கப்புறம் வரிசையா பூதங்களை பத்தி இறப்ப மணியுருவில் பூதம் ஐந்தாய். மணி உரு, மணினால் அது உள்ள இருக்கிற பொருளை அப்படியே வெளிப்படுத்துமோ இல்லையோ. இப்ப இந்த இடத்திலே பகவானுடைய திருமேனியை பற்றி பேசுகிறார். முதல்ல பகவான் எனக்கு கைவல்ய மோட்சம் கொடுக்காமல் கருணை காட்டினார்னு சொன்னார். ரெண்டாவது, ஆத்மா பரமாத்மா என்கிற திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு காட்டி கொடுத்தான்னு சொன்னார். இப்போது பரமாத்மாவனுடைய திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனியை பற்றி சொல்லுகிறார். மணி உருவில் பூதம் ஐந்தாய். பூதம் 5 இந்த உலகத்திலும் பஞ்சபூதங்கள், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம்னு சொல்றோம் இல்லையோ, அதே போல வைகுந்தத்திலும் 5 பொருட்கள் உண்டு. பரமேஷ்டி புமா நிவிருத்தகா விஸ்வஹா சர்வஹா என்று அந்த 5 பொருட்களுக்கும் பெயர்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. இந்த 5 பொருட்களால் சேர்ந்து ஆக்கப்பட்டதுதான் பகவானுடைய திருமேனி. அதுதான் மணி உருவில் பூதம் ஐந்தாய்னு தெரிவிக்கிறார். மணி உருன்னு ஏன் சொல்றாருனால், ஒரு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்துல கூட பல பொருட்கள் கண்ணாடி போல ஒன்று இருக்கும், அதுக்குள்ள நாம் ஏதாவது ஒரு பொருளை வச்சோம்னா அது வெளியில தெரியும். ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அது அந்த ஒரு கண்ணாடி போல ஒரு பெட்டியாட்டம் இருக்கும், அதுக்குள்ள வச்சோம்னா அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை எல்லா திசைகளிலும் இன்னும் அழகா எடுத்து காட்டும் அந்த கூடு, அந்த கண்ணாடியால் ஆக்கப்பட்ட கூடு. அதை போல பகவானுடைய திருமேனி என்ன பண்ணும்னால், அந்த பகவான் பரமாத்மாவுக்கு என்னென்ன நன்மைகள் குணங்கள் இருக்கின்றனவோ அந்த குணங்களை எல்லாம் 10 மடங்கா 100 மடங்கா வளர்த்து காட்டுமா அவருடைய திருமேனி. யார் திருமேனி பண்ணாது தெரியுமா? நம்ம உடம்பு ஒரு நாளும் பண்ணாது. நம்முடைய உடலுக்கும் பகவானுடைய திருமேனிக்கு அதான் பெரிய வேறுபாடு. இது 5 பூதங்களால் ஆக்கப்பட்டது. உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்கு என்ன நன்மை இருந்தாலும் அதை வெளியில காட்டவே காட்டாம அப்படியே மறைச்சிரும் நம்முடைய உடம்பு என்பது. ஆனா பகவானுடைய திருமேனி யோசிச்சு பாருங்க, அவர் மனசுல அன்பு இருக்கா, அவர் திருமேனிலேயே அந்த அன்பு தெரியுமா? மனசுல கருணை இருக்கா, உடம்புல கருப்பா அந்த கருணை தெரியுமா? அவருக்கு கருணை இருக்கா, கண்ணெல்லாம் செவந்து அந்த கருணையை வெளிக்காட்டுமா? அப்ப உடல் கருமை என்பது ஔதாரியம், வள்ளல் தன்மையை காட்டுகிறது. கண் சிவப்பு என்பது வாத்சல்யம், கருணை முதலான குணங்களை காட்டுகின்றன. அப்ப நம்முடைய உடலை போல் உள்ளிருக்கும் ஆத்மாவின் நன்மைகள் குணங்களை மறைத்து விடாமல் பரமாத்மாவின் குணங்களை வெளிச்சப்படுத்தி காட்டுகின்றதோ இல்லையோ பகவானுடைய திருமேனி. அதனால மணி உருவில்னு தெரிவிக்கிறார். மணி உள்ள இருக்கிற பொருளினுடைய வெளிச்சத்தை வெளியில விடுமோ இல்லையோ, மறைத்து விடாது. அதை போல பகவானுடைய திருமேனி அவன் குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. மணி உருவில் பூதம் ஐந்தாய், அதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனா நாம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் கிடையாது, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய 5, பரமேஷ்டி புமா நிவிருத்தகா விஸ்வஹா சர்வஹா என்று அந்த 5ஆலே ஆக்கப்பட்டது. மணி உருவில் பூதம் ஐந்தாய். அதுக்கப்புறம் புனல் உருவாய். புனல்னா தண்ணீர், ஜலம்னு அர்த்தம். பகவான் ஜலத்தின் வடிவத்தில் இருக்கிறார்னால் ஜலத்தின் ஸ்வபாவத்தோடு இருக்கிறார் என்று இந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன ஸ்வபாவம்? தண்ணீர் எல்லாருக்கும் பொதுவா இருக்கும் இல்லையோ, அதை போல பகவான் சுலபனாக அனைவருக்கும் எளியவனாக இருக்கிறார் இல்லையோ. எளிவரும் இயல்வினன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். நம்ம ஆழ்வார் முதல்ல பாடினார், 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். பக்தியோட அணுகினால் பகவான் எளியவனா இருப்பார், மற்றவர்களுக்கு அரியவனா இருப்பார்னு முதல்ல பாடினார். அப்புறம் இல்ல தப்பா பாடிட்டேன், பகவான் எல்லாருக்குமே எளியவர் தான், எளிவரும் இயல்வினன் என்று அடுத்த பாசுரத்திலே ஆழ்வார் பாடுகிறார். அதைத்தான் புனல் உருன்னு சொல்றார்.
புனல் உருனா ஜலத்தின் வடிவத்தில் இருக்கிறார். நம்ம புஷ்கரம் அப்படின்னு ஒரு திவ்யதேசமே இருக்கு. புஷ்கரத்துக்கு போனேன்னா ஜலஸ்வரூபியாகவே பகவான் காட்சி அளிக்கிறார். அதை சொல்றார் ஒரு நாள். புனல் உருவாய்னு சொன்னா ஜலத்தின் தன்மையை உடையவன். ஜலத்துக்கு என்ன தன்மை? அனைவருக்கும் பொதுவா இருக்கோ இல்லையோன்னா இன்னைக்கு சண்டை போட்டுருக்கோம். இது என் தண்ணீர் உன் தண்ணீர், எத்தனையோ சண்டை நாடுகள் நடுவிலே மாநிலங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஆனால் தண்ணீர் என்பது அனைவருக்கும் பொதுவான உடைமை தானே. அதை போல பகவானும் அனைவருக்குமாக சுலபனாக எளியவனாக இருக்கிறார். அதைத்தான் புனல் உருவாய்னு தெரிவித்தார். அப்புறம் அனல் உருவில் திகழும் சோதி. அனல் உருவில் திகழும், அனல் போல நெருப்பு போல திகழ்கிறார்னால் யாரெல்லாம் விரோதிகளோ அவர்கள் இவரை ஜெயிக்க வேண்டும் அழிக்க வேண்டும்னு பார்த்தால் அவர்களால் முடியவே முடியாது. அப்ப நெருப்ப போல இருப்பாராம். அவரை யாராவது பற்ற வேண்டும் என்றால் அவன் நல்லவனோ கெட்டவனோ எளிமையானவரா இருந்துடுவார். அவனை ஜெயிக்க வேண்டும் அவனை அழிக்க வேண்டும்னு ஒருவன் அசுரத்தன்மையோடு நினைத்தான் என்றால் அவனுக்கு அனலுருவில் திகழும். அப்ப புனலுருவாய் அனலுருவில் திகழும். பக்தர்களுக்கு தன்னை ஆசிரியிக்க வருபவர்களுக்கு புனல் உரு ஜலத்தை போல எளிமையோடு இருந்துடுவார். தன்னை வெய்ய வேண்டும் தன்னை ஜெயிக்க வேண்டும்னு விரோதி மனப்பான்மையோடு ஒருத்தர் வந்தால் அனல் உருவில் திகழும். அவர்களாலே அழிக்க முடியாத அனபிபவனீயனான தேஜஸோடு இருக்கிறான். அனல் உருவில் திகழும். அப்புறம் சோதி தன்னுருவாய். அனலுருவில் திகழும் சோதின்னு பாட்டு இருக்கு. ஆனா சோதி தன்னுருவாய்னு சேர்த்துக்கணும். அதாவது பகவான் ஜோதிஷே வடிவம் எடுத்தவராக இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் ஒளி கொடுக்கின்றன, சூரியன் சந்திரன் விளக்கு இதெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இந்த பொருள்கள் எல்லாம் பகவானிடத்துல பிச்சை எடுக்குமா. உன்னுடைய ஒளியில ஒரு சின்ன பகுதியை எனக்கு கொடுக்குறியா, அதை வச்சுட்டு நான் உலகத்தில் ஒளி விட்டு கொள்ளுகிறேன்னு கேட்குமா. தமேவ பாந்தம் அனுபாதிய சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி என்று உபனிஷத்து சொல்லுகிறது. ஒளி என்று இருப்பதே பரமாத்மாவனுடைய திருமேனியில மட்டும்தான். அந்த ஒளியை கடன் வாங்கித்தான் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஜோதிஷ் அத யததஃ பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வதஃ பிருஷ்டேஷு சர்வதஃ பிருஷ்டேஷு உத்தமேஷு அனுத்தமேஷு ச லோகேஷு என்று உபனிஷத் வாக்கியம். எல்லா உலகத்தையும் பிரகாசப்படுத்துகிற விளக்கு வைகுந்தத்தில் இருக்கான். அது எப்படி சுவாமி, விளக்குனா கொஞ்சம் தூரம் தானே பிரகாசிக்கும் நாள். ஐயோ, இந்த விளக்குக்கு முன்னாடி சூரியன் சந்திரன் எல்லாம் பகல்ல விளக்கு ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், கண்ணுக்கே தெரியாதோ இல்லையோ. அதை போல பரமாத்மாவனுடைய வெளிச்சத்துக்கு முன்னால சூரியனை இருட்டா தெரிவாராம், சந்திரன் இருட்டா இருப்பாராம். அப்பேற்பட்ட ஒளியை உடையவர். அப்போ சோதி தன்னுருவாய். இதெல்லாம் பகவானை பத்தி சொன்னார். அப்போ இறப்பதற்கே எண்ணாது எனக்கு கைவல்ய மோட்சம் கொடுத்து தள்ளிவிடாம எனக்கு அனுகிரகம் பண்ணார். எண்ணும் பொன்னுருவாய். திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு காட்டி கொடுத்தார். அப்புறம் மணி உருவில் பூதமைந்தாய். 5 அப்ராகிருத பூதங்களால் ஆக்கப்பட்ட தன்னுடைய திருமேனியோடு காட்டி கொடுத்தார். மேலே புனல் உருவாய் எளிமையை காட்டினார். அனலுருவில் திகழும் எதிரிகளுக்கு வெல்ல முடியாதவர்னு காட்டினார். சோதி தன்னுருவாய் எல்லையற்ற பிரகாசமுடையவர்னு காட்டி கொடுத்தார். எல்லாம் பண்ணவர். எங்கேயோ 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 இருக்கார்னால் என் உருவில் நின்ன எந்தை. என் உருன்னு சொன்னா என்னுடைய உடல் சரீரம்னு அர்த்தம். என்னுடைய சரீரத்துக்குள்ள பகவான் இருக்காரோ இல்லையோ. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டத்தின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த ஹிருதயத்துக்குள்ள பகவான் வந்து குடிகொள்ளுகிறாரே, அது ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம். இது எவ்வளவு அழுக்கான ஒரு விஷயம். உள்ள ரத்தம் மாம்சம் சத சீழு என்னென்னமோ விஷயங்கள் இருக்கின்றன. இதுக்கு நடுவில் இருக்க சொன்னா நம்மளாலே இருக்க முடியாது. நமக்கு அதெல்லாம் வெளியில தெரியாததுனால ஆனந்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடலிலே உள்ள அவ்வளவு அழுக்க அசிங்கமான விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பகவான் வந்து இருக்காரோ இல்லையா, அது அவருடைய வாத்சல்யத்தை காட்டுகிறது. தன்னுடைய குழந்தைன்னா அது அழுக்கோடு இருந்தாலும் தன் குழந்தை தானே, அந்த அழுக்கோடு தான் அணைத்து கொள்ள வேண்டும் குழந்தையை. அதனால என் உருவில் நின்ற எந்தை எனக்குள்ள இருக்கிறது. ஏன் என்னுள் நின்ன எந்தைன்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. திருமங்கையாழ்வார் பாடும்போது ஆத்மாவுக்குள்ள இருக்கிறார் பரமாத்மா, என்னுள் நின்ன எந்தைன்னு பாடியிருக்கலாம். அது அவருக்கு ஆச்சரியமே இல்லை. நான் கூட நல்லவன் ஆத்மாதான், என் உருவில் நின்ன எந்தை என்னுடைய சரீரத்துல போய் உள்ள இருக்கிறாரே, அது எவ்வளவு அழுக்கான ஒரு இடம், அதற்குள்ள இருக்கிறானேன்னு ஆழ்வாருக்கு ஆச்சரியம். அப்படிப்பட்ட எந்தை எனக்கு சுவாமியான பகவான் சேஷி தளிர்புறையும் திருவடி என் தலைமேலவே. அவருடைய தளிர்புறையும் திருவடி, தளிர்னா புது இலைகள் பூத்தா போல அழகா இருக்கிற திருவடி, பசுமையான திருவடி, சுகுமாரமான மென்மையான திருவடி என் தலைமேலவே, என்னுடைய தலைக்கு மேலே இருக்கின்றது அப்படின்னு பாட்டு இருக்கு. ஆனா பெரியவாச்சான் பிள்ளை அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார். தளிர்புறையும் திருவடி என் தலைமேலவேன்னு சொல்லக்கூடாது. தன்னுருவாய் நின்னுருவில் என்ன எந்தை
திருவடி என் தலைமேலவே தளிர்புறையும். ஆழ்வாருடைய தலையில வைப்பதற்கு முன்னால் வாடி போயிருந்ததாம் பகவானுடைய திருமேனி. தளிர் புறையும்படியெல்லாம் அது இருக்கவே இல்லை. என் தலைமேலவே தளிர் புறையும். ஆழ்வாரை இவ்வளவு நாளா சரிப்படுத்தி ஆச்சித்து அழியக்கூடியதுன்னு புரிய வைத்து, வேதத்தை கொடுத்து ஜீவாத்மாவை புரிய வைத்து, பரமாத்மாவை புரிய வைத்து, கைவல்யம் கொடுக்காமல் தன்னிடத்தில் ஆசையை ஏற்படுத்தி இத்தனையும் பண்ணி ஆழ்வார் தலையில போய் பகவான் திருவடியை வச்சாரோ இல்லையோ, வச்சதுக்கு அப்புறம்தான் தளிர் புறையும். தளிர் புறையும் திருவடி என் தலைமேலேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்ப பகவான் எப்பவுமே நன்னாதான் இருந்தார், அவருக்கு ஒன்றும் குறையே கிடையாது. இப்ப என் தலையில திருவடி வச்சிருக்காருன்னு ஆயிடும். ஆழ்வார் அப்படி சொல்லல. அவனுக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா என்னிடத்திலே. நேற்று வரை வாடி போய் அவனுடைய திருவடி இருந்தது. அவனுடைய திருவடி என் தலைமேலவே தளிர் புறையும். என் தலைக்கு மேல பட்டதற்கு பிறகுதான் அது இப்போது நன்னா தளிர்த்து தான் பசுமையோடு இருக்கிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்னால், இந்த பக்தன் பகவானை விட்டு வாடுவது என்பதை நாம பல எடுத்துக்காட்டுகள்ல பார்க்கிறோம். ஆனா உண்மையில் நாம் வாடுவதை விட பகவான் தான் அதிகமா வாடுகிறாராம். ஒரு பக்தன் கிடைக்காமல் போனால் துன்பப்படுவது பகவான் தான் முதல். பக்தன் கூட அவ்வளவு துன்பப்படுவானா தெரியாது. இவனை இழந்தோமே என்று பகவான் வருத்தப்படுகிறான். இவனை சேர்ந்த உடனே அவ்வளவு சேர்த்த ஆனந்தமும் படுகிறார். அப்ப முதல் பாசுரத்தாலே தனக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் பகவான் செய்திருக்கிறான்னு சொல்லி அவனுடைய திருவடிகளை என் தலைமேலே வைக்கும் பாக்கியம் வரை பெற்றேன் என்று திருமங்கையாழ்வார் பாடினார். அடியனுக்கு கொடுக்கப்பட்டது 1.5 மணி நேரம். அதுல 3/4 மணி நேரத்துக்கு நாம முதல் பாசுரம் அவதாரிக்கு 10 நிமிஷம் பார்த்தா கூட 40 நிமிஷத்துக்கு முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கரையிலே நின்று இதுதான் கடல்னு பார்ப்பது போல பார்த்திருக்கிறோம். அடியேன் ஒரு அர்த்தமுமே சொல்லவில்லை. இந்த ஒரு பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கணும்னா 2 நாள் ஆகும். 2வது பாட்டுக்கு 2 நாள் ஆகும். 30 பாட்டுக்கு 60 நாள் வச்சா நன்னா திருநெடுந்தாண்டகம் வியாக்கியானத்தோடு பார்க்கலாம். ஆனா அது மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னா முடியாதோ இல்லையோ. நாம முயற்சி செய்வதே சிறிய நேரத்திலும் தெரிஞ்சுக்காமல் இருப்பதை விட, தெரிஞ்சுண்டா ஆழமாத்தான் தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டா தெரிஞ்சுக்காமலே இருக்கணும்னு சொல்லுவதிலே பயன் கிடையாது. அப்போ ஓரளவு ஒரு அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்தத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை வாயில கொடுத்துட்டு இவ்வளவு சுவையா இருக்கும், இதை போல என்கிட்ட நிறைய அமிர்தம் இருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லுவது போலத்தான் இந்த திவ்ய பிரபந்த தாராங்கிற நிகழ்ச்சி. இவ்வளவுதான் அருளிச் செயல் என்பது கிடையாது. இந்த அருளிச் செயல்ல இது ஒரு துளி. இந்த துளியைத்தான் நாம இந்த தினமும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த துளியிலிருந்து எந்த வெள்ளத்திலிருந்து கடலிலிருந்து துளி வந்ததோ அந்த கடலை நாம் பிற்பாடு ஒரு ஆச்சாரியனிடத்திலே சென்று அண்டி கேட்டு அனுபவிக்க வேண்டும். ஆக முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு நாமும் பார்த்தோம். மின்னுருவாயின்னு முதல் பாசுரம் பாடினார். அடுத்து 2வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார், இத்தனை உபகாரங்கள் பண்ணாரே, இதுல எல்லாத்திலையும் ஒரு முக்கியமான உபகாரம் என்ன தெரியுமா? நான் மற்ற எந்த தெய்வத்தைக்கும் தொண்டனாக ஆகிவிடாமல் என்னை ரட்சித்து பகவானுக்கு மட்டுமே தொண்டனாக ஆக்கினாரோ இல்லையோ, அதுதான் பேருதவின்னு சொல்லுகிறார். சேஷத்துவம்னு சொன்னா அடிமைத்தன்மை. அதை கூட எல்லாரும் ஒத்துண்டுருவோம். சாமி வீட்டுல அடிமையா இருக்கேன், வேலைக்கு போன இடத்துல 10 பேருக்கு கண்டவனுக்கெல்லாம் அடிமையா இருக்கேன், இருந்துட்டு போறேன், பரமாத்மாவுக்கும் நான் அடிமை அப்படின்னு ஒத்துண்டுருவோம். ஆனா என்ன சொல்லுவோம்? இந்திரனுக்கும் அடிமை, சந்திரனுக்கும் அடிமை, செவ்வாய்க்கிழமையானா வேற கோயிலுக்கு போறேன், சனிக்கிழமையானா வேற கோயிலுக்கு வரேன், வெள்ளிக்கிழமையானா வேற கோயிலுக்கு போறேன் இப்படின்னு சொல்லிடுவோம். அடிமைத்தன்மையை ஒத்துக்கிறதுக்கு நாம யாருமே இப்போ நிஜமா யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் பலருக்கு அடிமை நினைச்சுன்றோம் பாருங்க. அதை தவிர்த்து கொடுத்தான் பகவான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அனன்யாருக சேஷத்துவம், பகவான் ஒருவனுக்கே நான் தொண்டன். கிழியத்து பெரிய திருமொழியில தெரிவித்தாரே, கண்ணபுரம் உன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ, பகவானை தவிர வேறு யாருக்கும் நான் சேஷபூதன் அல்ல என்கிற புரிதல் இருக்கிறதே. இந்த புரிதலை பகவான் எனக்கு கொடுத்ததுதான் மிகப்பெரிய உதவி. முதல் பாசுரங்களில் சொன்ன எல்லா உதவிகளையும் விட இப்ப 2வது பாசுரத்தில் முக்கியமாக சொல்றார் 3 மூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு 3 மூர்த்திகள் சொல்றாளோ இல்லையோ. இந்த 3 மூர்த்திகளும் சமம் சமம் சமம்னு உலகத்துல எல்லாரும் பிரமித்து போய் விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் அந்த கலக்கத்தை போக்கி நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்கிற புரிதலை எனக்கு கொடுத்து அந்த நாராயணனுக்குத்தான் நான் தொண்டன், அவனுக்கு மட்டுமே தொண்டன்னு புரிய வைத்தாரே. அந்த நன்றியோடு இந்த 2வது பாசுரத்தில் அந்த உபகாரத்தை பத்தி பாடுகிறார். ஆழ்வாருக்கு ஆச்சரியம், நல்ல வேளையை தெரிந்து கொண்டேன். 3 தெய்வங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு சொல்லும் போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், படைப்பு காத்தல் அழித்தல் கடகடன்னு 3 பேரையும் சொல்லிடுறோம். ஆழ்வார் சொல்றார், இதுல சம்பந்தமே இல்லையே. பிரம்மாவும் சிவனும் படைக்கப்பட்டவர்கள், பகவான் படைத்தவர்.
பிரம்மாவும் சிவனும் பாப புண்ணியங்கள் கர்மங்கள் உடையவர்கள், பரமாத்மாவுக்கு பாப புண்ணியங்களே கிடையாது. பிரம்மாவும் சிவனும் தொண்டர்கள், பகவான் தான் அவருக்கு சுவாமியாக தலைவனாக இருக்கிறார். பிரம்மாவும் சிவனும் சரீரம் உடல், இவர்களுக்கு அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கார். அப்போ இப்போ ஒரு 3 பேர் ஆரம்பிச்சோங்களேன், அதுல 2 பேர் சிஷ்யர்கள், ஒருத்தர் மட்டும் ஆச்சாரியன்னா 3 பேரையும் சமமாக சொல்லக்கூடாது. வராகசுவாமி, ராமசுவாமி, கிருஷ்ணசுவாமி 3 பேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. வராகசுவாமி தான் ஆச்சாரியன், 2 பேர் சிஷ்யர்கள்னா வராகசுவாமி வந்திருக்கார், வரும்போது கூட 2 சிஷ்யர்களையும் கூண்டு வந்திருக்காரு தானே சொல்லணும். அதுதானே சரியான மரியாதை. அதை போல ஆழ்வார் சொல்றார், பரமாத்மா நாராயணன் தான் அந்தர்யாமி, மற்ற 2 பேரும் அவருக்கு உடல். அவர் படைச்சவர், இவர் 2 பேரும் படைக்கப்பட்டவா. அவர் தாங்குபவர், இவர்கள் தாங்கப்படுபவர்கள். அவர் இயக்குபவர், இவர்கள் 2 இயக்கப்படுபவர்கள். ஆனா உலகம் என்ன சொல்றது? பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் அப்படின்னு சேர்த்து சொல்றதே. இதுதான் உலகத்தில் இருக்கிற பெரிய கலக்கம். இந்த மும்மூர்த்திகளினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் எத்தனை பேர் கலங்குகிறார்கள். நல்ல வேளை அப்படி இல்லாமல் எனக்கு புரிய வைத்தானோ இல்லையோ, அந்த உபகாரம் தான் மிகச் சிறந்தது என்று 2வது பாசுரத்தில் பாடுகிறார். நம்மாழ்வாருடைய பாசுரம். ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ன நன்னெழில் நாரணன் நான்முகன் அரணன்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளி நும் இருபசை அறுத்து நன்னென நலம் செய்வது அவனுடைய நம்முடனாளே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். 3 மூர்த்திகளை பார்த்தா சந்தேகமாத்தான் இருக்கும். ஒன்றென, இவா 3 பேருமே ஒண்ணுன்னு சில பேர் சொல்றா. பலவென இல்ல வெவ்வேறுன்னு சொல்றா. அறிவரும் வடிவினுள் நின்ன, எப்படின்னே தெரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு ஒரே கலக்கத்தோட உலகமே இருக்கும் இல்லையோ. வேணா ஒருத்தரேவா இல்ல பலவா? இது தவிர பல பட்சங்கள் இருக்கின்றன. பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல தெரிவிக்கிறார், திரையோ தேவாஸ் துல்யாக திருதயமிதம் அத்வைத்தம் அதிகம் திரிகாதஸ்மாத் தத்துவம் பரமிதி விதர்க்கான் விகடயன் விபோஹோ நாபி பத்மம் விதி சிவ நிதானம் பகவதா ததன்யத் ப்ரூபங்கி பரவதிதி சித்தாந்தயதினஹா என்று தெரிவிக்கிறார். எத்தனை பட்சங்கள் இருக்கின்றன? திரையோ தேவாஸ் துல்யாக, மும்மூர்த்திகளும் சமமானவர்கள்னு சில பேர் சொல்றா. திருத்தயம் இதம் அத்வைத்தம், இது 3 வெவ்வேறையே கிடையாது, ஒரே கடவுள் தான் 3 வடிவங்களோடு இருக்கார், இது 3மே ஒண்ணுதான்னு சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த 3 விட உயர்ந்தது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார்கள். இதை போல எத்தனையோ அவரவர்கள் இஷ்டப்படிக்கு சொல்லுகிறார்கள். இதிலிருந்து சித்தாந்தம் என்ன, உண்மைத்தன்மை என்னன்னு கடைசியில தெரிவிக்க போறார். என்ன சொல்றார்? ஒண்ணும் வேண்டாம், இந்த ஒரு வயத்துல தாமரை இருக்கு பாருங்க, அந்த தாமரையை பாருங்கோ உண்மை புரியும்னு தெரிவித்தார். விபோஹோ நாபி பத்மம் விதி சிவ நிதானம் பகவதா ததன்யது புருபங்கை பரவத்து. ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு படுத்துன்னு இருக்கிற பெருமாளுடைய தொப்புள்ள இருந்து ஒரு கமலம் தாமரை வருது பாருங்கோ, அந்த தாமரையை சேவிச்சுன்னா உண்மை புரியும்னு பட்டர் தெரிவித்தார். ஏன் தாமரை என்ன காட்டுறதுனால் அதுலதான் பிரம்மாவே படைக்கப்பட்டிருக்கார். அந்த பிரம்மாதான் பிற்பாடு மகனான சிவபெருமானை படைத்தார். அப்ப இவர்தான் படைக்கப்பட்டவர்கள், பரமாத்மா நாராயணன் படைத்தவன் அந்த தாமரை தெரிவிக்கிறதோ இல்லையோ. அதனால அந்த தாமரையை பார்த்தால் உண்மை புரிந்து கொள்ளலாம். 1ஆம் திருவம் 3 என்பர், நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதி பாசுரம். 1ஆம் திருவுருவம் 3 என்பர், ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர். முதல்வா நிகரிலகு கார் உருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. எல்லாரும் 3 பேர் சமம்னு சொல்றாளே. 1ஆம் திருவுருவம் 3 என்பர், ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கு மேல ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்றாளே. இதெல்லாம் எனக்கு புரியல. முதல்வா நீதான் ஜெகத்காரணம்னு நான் புரிந்து கொண்டு விட்டேன். நின் அகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. உன்னுடைய உந்தியில மட்டும்தானே தாமரை இருக்கு, அந்த தாமரையில தானே பிரம்மா உண்டானார், அந்த பிரம்மா தானே சிவனை படைத்தார். இதை பார்த்து ஏன் உலகம் இன்னும் கலங்கி போகிறது? ஸ்பஷ்டமா தெரிகிறது சிவனையும் பிரம்மாவையும் படைத்தவர் நாராயணன் என்று. அப்ப நீதான் முழுமுதற் கடவுள் என்று தெரிந்து கொண்டேன் என்று எத்தனையோ பிரமாணங்களிலே உள்ளது. அதை எனக்கு காட்டிக் கொடுத்ததுதான் நீ செய்த உதவி என்று 2வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். பாருருவி நீரெறிகால் விசும்புமாகி பலவேறு சமயமுமாய் பறந்து நின்ன ஏருருவில் மூவருமே என்ன நின்ன இமயவர்தம் திருவுருவு வேறு எண்ணும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி ஒன்னுமா கடலுருவம் ஒத்து நின்ன மூவுருவம் கண்டபோது ஒன்னாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே. பாடிச்சா ரொம்ப அழகா இருக்கும். புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே புரியாது. வியாக்கியானத்தை படிச்சுட்டோம்னா ரொம்ப நன்னா புரிஞ்சிடும். இப்பேற்பட்ட அர்த்தம் சொல்றாரான்னு வியாக்கியானம் படிச்சதுக்கு அப்புறம் புரியும். மேலோட்டமா பாட்டை படிக்கும் போது ஒண்ணுமே புரியாது. ஆனா இசைக்கு கேட்பதற்கு மட்டுமே அவ்வளவு அழகான பாசுரங்கள். என்ன சொல்றார்? இந்த பாட்டை முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா புரியாது. முதல்ல என்ன இருக்கு? பாருருவி நீரெறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ன.
இந்த 2 வரியை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிருவோம். இதை முதல்ல பார்க்க வேண்டாம், அதுக்கு மேல பார்க்கலாம். ஏர் உருவில் மூவருமே என்ன நின்ன இமயவரதம் திருவுரு வேறு எண்ணும் போது, ஏர் உருவில் அழகான வடிவங்களோடு மூவருமே என்ன நின்ன, இந்த 3 பேருமே உயர்ந்தவர்கள், 3 பேருமே முக்கியமானவர்கள், பிரதானமானவர்கள் என்று உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ. ஏர் உருவில் அழகான உடல்களோடு கூடின மூவருமே, இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மூவருமே முக்கியம், பிரதானமானவர்கள், உயர்ந்த தெய்வங்கள் என்ன நின்ற என்று உலகத்திலே சொல்லப்படுகிறார்களே. இமயவர், இவர்கள் எல்லாருக்கும் இமயவர், கண்ணு இமைக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாம் தேவர்கள் தேவர்கள்னு வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் மயக்கமே. ஏன் கலக்கம் ஏற்படுகிறதுனா, வேதம் இந்த 3 பேரையுமே தேவர்கள்னு சொல்லிடுறது. யாரையானு பரமாத்மாவை மட்டும் தேவன்னு சொல்லியிருந்தா புரிஞ்சுட்டு இருக்கலாம். பிரம்மாவையும் தேவன்கிறது, சிவனையும் தேவன்கிறது, நாராயணன தேவாதி தேவன் தேவதேவன் என்று சொல்லுகிறது. ஆனா சந்தேகம் எழுகிறதோ இல்லையோ. அப்ப இமயவர்தம் திருவுருவு வேறு எண்ணும் போது, அவர்கள் 3 பேருடைய திருவுருவிலும் தன்மைகளிலும் வேறு எண்ணும் போது, இவர் தன்மை என்ன, இவர் தன்மை என்ன, இவர் தன்மை என்ன என்று பிரித்து ஆராயும் போது, வேறு எண்ணும் போதுனா பிரித்து ஆராயும் போது, யோசிக்கும் போதுன்னு அர்த்தம். யோசிச்சா என்ன தெரியறது? ஓர் உருவம் பொன்னுருவம். பிரம்மாவினுடைய உருவம் தன்மை எப்படிப்பட்டது? பொன் போன்றவர் பிரம்மா. பொன் உருவம்னா பொன்னை போல மஞ்சளான வடிவம் படைத்தவர்னு அர்த்தம் கிடையாது. பொன் உருவம் என்றால் பொன்னுக்கு இருக்கும் தன்மை பிரம்மாவுக்கும் உண்டாம். ஏன்னா ஒரு பொன்னை கொண்டு எத்தனையோ ஆபரணங்களை செய்து கொள்ளலாம் இல்லையோ, அதுக்கான தகுதி அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதே போல இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இத்தனை மக்களையும் படைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு இருக்கிறதோ இல்லையோ. அதனால பிரம்மாவை பொன் என்று சொல்லுகிறார். காரண சக்தியோ இல்லையோ. இந்த உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் படைப்பவர் பிரம்மா. இத்தனை ஆபரணங்களாகவும் படைக்கப்படுவது ஸ்வரணம், பொண்ணுதான். அப்ப பிரம்மாவை பொன்னுரு, தங்கத்தின் சுபாவத்தை உடையவர், படைக்கும் தன்மை உடையவர்னு சொன்னார். இரண்டாவது ஓருருவம் பொன்னுருவம், ஒன்னு செந்தி. இரண்டாவதாக சிவபெருமானுடைய வடிவத்தை பார்த்தோம்னா செந்தி, நன்னா கொழுந்து விட்டு எரிகிற காலாக்னி எரிஞ்சா எல்லாத்தையும் அழிச்சிருமோ இல்லையோ, அழிக்கும் தன்மை சிவபெருமானுடையது. அப்போ ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தினா சிவபெருமான் தீய போல சிவப்பு நிறத்தோட உடலோடு இருக்காரான்னு கேட்க வேண்டாம். செந்தி போன்ற தன்மை உடையவர் என்றுதான் இந்த இடத்துல உருவம், உருவம்னு சொன்னாலே தன்மை என்றுதான் பல இடங்களிலே இங்கு பொருள் கொள்ள வேண்டும். அப்ப ஓருருவம் பொன்னுருவம், பிரம்மாவினுடைய சுபாவம் தங்கத்தை போன்றது, எல்லாத்தையும் உண்டு பண்ண முடியும். ஒன்று செந்தி, தீ எப்படி கொழுந்து விட்டு எரிந்து அனைத்தையும் சம்ஹாரம் அழிக்குமோ அதை போல சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணும் சக்தியை உடையவர். மூணாவது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி. மூணாவது சொல்றார் ஒன்று மா கடல் உருவம், ஒன்று மா கடல் உருவம், கடல் போன்ற உருவம் படைத்தவர் மூன்றாவது தெய்வம். பகவான் நாராயணன் கடல் போன்ற வர்ணம் படைத்தவர் தானே, கருப்பா இருக்கார் அப்படின்னு சட்டுன்னு நமக்கு தோணிடும். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு வர்றார்? திருமேனி வடிவத்தை பத்தி சொல்லவே இல்லை, நிறத்தை பத்தி சொல்லவில்லை. பொன் போன்ற தன்மை, நெருப்பு போன்ற தன்மைன்னு எப்ப சொன்னாரோ அப்ப இங்கும் மா கடல் உருவம்னு சொன்னால் பெரிய கடலுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையை உடையவர் நாராயணன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். கடலுக்கு என்ன தன்மையினால் நல்ல பிராணியோ கெட்ட பிராணியோ தனக்குள்ள இருப்பதற்கு இடம் அளிக்கும். என்னென்ன உயர்ந்த ரத்னம் மாணிக்கம் முத்து என்னென்ன இருக்கோ எல்லாம் தனக்குள்ள கிடைக்கும்படி உயர்ந்ததா இருக்கோ இல்லையோ, அதே போலத்தான் பரமாத்மா. பரமாத்மாவுக்குள்ள தேடினா பரத்வம், சௌசீல்யம், வாத்சல்யம், ஆர்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், எத்தனை குணங்கள் கிடைக்கின்றன. அந்த குணங்கள் எல்லாம் ரத்னம் முத்து மாணிக்கம் வைடூரியத்தை போல. அப்ப பரமாத்மா கடல் போலத்தான். ரெண்டாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரையும் அரவணைச்சுட்டு தன் குழந்தைகள்னு சேர்த்து வச்சுட்டு போறாரோ இல்லையோ, எப்படி கடலானது துஷ்ட ஜந்துக்கள் நல்ல ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குமோ அதை போல பரமாத்மா அனைவரையும் காத்து கொண்டு வருகிறாரு. இப்போ ஒரு ஹிரண்யகசிப்பு இருக்கார், அவர் பிறந்ததும் பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தாலே, அவருக்கு ஒரு பலம் ஏற்பட்டதும் பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தாலே, அவருக்கு வீரம் ஏற்பட்டதும் பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தாலே. ராவணனாகவே இருந்தாலும் அவனுக்குள்ள அந்தரியாமையா நாராயணன் தான் இருக்கார். அவனுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நன்மை ஏற்பட வேண்டும்னு அவர் தானே பார்க்கிறார். இல்லை இவன் கெட்டவன், இவன் நாஸ்திகன், இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன், இவனுக்கு குழந்தையே கொடுக்க மாட்டேன்னு பகவான் சொல்றாரா? அந்த நன்மைகளை அவர் தடுப்பதே கிடையாது. உள்ளே இருந்து அந்த அடிப்படை நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே வருகிறார். ஆஸ்திகனோ நாஸ்திகனோ துஷ்டனோ அதுஷ்டனோ எல்லாருக்கும் கொடுக்கிறாரோ இல்லையோ. அப்ப கடலினுடைய தன்மை ரக்ஷணம்,
வேறுபாடு பார்ப்பாமல் கடல் எல்லாரையும் ரட்சிக்கிறதோ இல்லையோ, தனக்குள் இருக்கும் ஜந்துக்கள் அனைத்தையும் ரட்சிக்கிறது. அந்த தன்மை பரமாத்மாவுக்கு இருக்கு. இதை மூணையும் பார்த்தார் முதல்ல ஆழ்வார். ஓருவம் பொன்னுருவம் பிரம்மாவுக்கு படைக்கிற சக்தி இருக்கு, ஒன்னு செந்தி சிவனுக்கு அழிக்கிற சக்தி இருக்கு, ஒண்ணுமா கடலுருவம் பகவான் நாராயணனுக்கு ரட்சிக்கிற சக்தி இருக்கு. இது மூணும் தனித்தனியா இருந்தா அதுதான் சந்தேகம் வந்துடுறது. இப்ப 3 பேரும் தனினா அப்ப 3 பேரும் சமம் தானே, ஒரு முழுமுதற் கடவுள்னு யாருமே கிடையாதா என்கிற சந்தேகம் எழுகிறது. இந்த சந்தேகத்தை பகவான் போக்கி கொடுத்தார். மேல இருக்கிற பாசுரத்தால சொல்றார். ஒண்ணுமா கடல் உருவம், இது வரைக்கும் முடிஞ்சுதா? அதுக்கு மேல ஒத்து நின்ற மூவுருவம் கண்ட போது, இப்படி சமமாக கூட 3 ஒன்றா இருக்கக்கூடிய 3 உருவங்களையும் பிரமாணங்களை கொண்டு பார்ப்போம். வேதங்களை கொண்டு கண்ட போது, ஆராய்ந்து பார்த்த போது என்ன தெரிஞ்சதுனால், இப்ப பாட்டினுடைய முதலுக்கு போங்க. பாட்டு எப்படி இருக்கு? மூவுருவம் கண்ட போது ஒன்றாம் சோதின்னு பாட்டு இருக்கும் இல்லையோ, இந்த ஒன்றாம் சோதிங்கிறத இப்ப படிக்க கூடாது. அதுக்கு நடுவுல முதல் 2 வரியை கொண்டு வச்சுக்கோங்க. ஓருருவம் முதல்ல இருந்து திருவுருவ வேறு எண்ணும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி ஒண்ணுமா கடலுருவம் ஒத்து நின்ன மூவரவும் கண்ட போது பாருருவி நீரெறிகால் விசும்பமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ன ஒன்னாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே என்று அந்த முதல் 2 வரியை கொண்டு வந்து இங்க சேர்த்து கொள்ள வேண்டும். பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறது? ஒரே ஒரு பகவான் தான் எல்லா வடிவங்களோடும் இருக்கிறான்னு தெரியறதோ இல்லையோ, அதை சொல்றார். பார் உருவி நீர் எரி கால் விசும்புமாகி, பஞ்சபூதங்களாகவும் பகவான் தான் இருக்கார், அவற்றுக்கு அந்தர்யாமியாகவும் பரமாத்மா தான் இருக்கிறார். பாருருவி அப்படின்னு முதல்ல சொல் இருக்கு. இது கொஞ்சம் கலக்கக்கூடிய சொல், மயக்கும். என்ன மயக்கும்னா, பார் பார் அப்படின்னா பூமின்னு நமக்கு அர்த்தம் தெரியும். ஏன் பஞ்சபூதம் மேல கட்டமே கிடையாது. நீர் எரி கால் விசும்பு மிச்ச 4 பூதங்களையும் சொல்றாருன்னு தெரியாது. இந்த பார் என்பது மட்டும் பூமியை சொல்ல வேண்டும். அப்ப உருவினா என்ன? உருவினா என்ன நமக்கு புரியாது. பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற இந்த இடத்துல உருவி என்பது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழாக்கமா. சம்ஸ்கிருதத்தில் பூமிக்கு உர்வி அப்படின்னு ஒரு சப்தம் உண்டு. அந்த உர்வி என்பது தமிழிலே உருவி என்று ஆழ்வாரால பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப உருவி என்றால் தான் பூமின்னு அர்த்தம். அப்ப பார் என்றால் பூமி ஆயிற்றேனால் பார் என்பதற்கு இந்த இடத்துல பறந்தது என்றுதான், ஸ்திரமானது கடினமானதோ இல்லையோ. அப்ப பார் உருவி கடினமான பூமி என்று அர்த்தம். பார் என்கிற சொல் பூமியை குறிக்கவில்லை, உருவி என்கிற சொல் தான் பூமியை குறிக்கிறது. பார் என்றால் கடினமானது என்று அதோட தன்மை சொல்லப்படுகிறது. அப்ப பார் உருவி நீர் எரி கால் விசும்புமாகி, இந்த அனைத்தாகவும் பகவான் தான் இருக்கிறார். பல்வேறு சமயமுமாய், சமயம் சமயம்னா ஒரு வியவஸ்தை, இந்தந்த பொருட்கள் இந்தந்த தன்மையோடு தான் இருக்கும்னு இந்த உலகத்துல ஒரு முறையை பகவான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லையோ, அதையும் ஏற்படுத்தினவர் அவர்தான். பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ன, பறந்து நின்னா உலகத்தில் அனைத்துக்குள்ளும் வியாபித்து பகவான் இருக்கிறார். கரந்த செல் இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் கரந்தெங்கும் பறந்துளன்னு நம்மாழ்வார் பாசுரம். ஒரு இடம் விடாமல் அனைத்துக்குள்ளும் புகுந்து அந்தர்பகிஷ்ச தத்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று உபனிஷத்து சொல்லுகிறது. அனைத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறானோ இல்லையோ, அதைத்தான் பறந்து நின்ற என்று தெரிவிக்கிறார். அப்ப இப்ப ஆழ்வார் என்ன சொல்றார்? முதல்ல அந்தந்த தெய்வத்தின் தன்மையை பார்க்கும்போது இவர் படைக்கிறவர், இவர் அழிக்கிறவர், இவர் ரட்சிக்கிறவர்னு தோணித்து, ஆனா அப்புறம் பிரமாணங்களை கொண்டு பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரிஞ்சது? ஒரே தெய்வம்தான் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அனைத்தாகவும் ஆகியிருக்கிறது, உண்டாக்கி இருக்கிறதுன்னு தெரிந்தது. அந்த தெய்வம் தான் உலகத்தில் அந்தந்த பொருள்களின் தன்மையை வகுத்து வைத்திருக்கிறதுன்னு தெரிந்தது. அந்த ஒரே தெய்வம் தான் பறந்து நின்ன உலகத்தில் அனைத்து பொருள்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறதுன்னு தெரிந்தது. அந்த பொருள் எதுனால் இப்ப இங்க வாங்க, ஒன்று ஆம் சோதி, அந்த உயர்ந்த ஜோதிஸ் சோதி என்பது ஒன்று, ஒரு தெய்வம் தான் என்று பிரமாணங்களின் மூலம் பகவான் எனக்கு காட்டிக் கொடுத்தான் என்று அன்வயம். சரி சாமி, யார் அது? பிரம்மாவா விஷ்ணுவா சிவனானால் சந்தேகமே வேண்டாம். முகில் உருவம் எம் அடிகள், ஒன்னாம் சோதி முகில் உருவம் எம் அடிகள் உருவம் தானே. கண்டிப்பா எம் அடிகள், எனக்கு சுவாமியான நாராயணன் தான் அந்த தெய்வத்தை. இப்ப முகில் உருவம்னு சொன்னா வர்ணத்தை பத்தி சொல்ற.
முகில்னா மேகம் தானே, மேகத்தை போன்ற வண்ணத்தை உடையவர். அப்ப நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குமோ இல்லையோ. மழை பெய்தால் தான் துன்பம் போகும் என்பது கிடையாது. மேகத்தை பார்த்தாலே நமக்கு இத்தனை நாள் வறட்சியில பட்ட கவலை எல்லாம் போயிடுமோ இல்லையோ. அதை போல சிரமஹரமான நம்முடைய தாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய வடிவத்தை உடைய பகவானுடைய உருவம்தான் அந்த ஓர் உருவம். அப்ப 3 தெய்வங்கள் சமம் சமம்னு தனித்தனி தன்மைகளை பார்த்து நினைக்க வேண்டாம். பிரமாணங்களின் மூலம் பார்த்தால் பஞ்சபூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் உலகத்தில் அனைத்துக்குள்ளும் அந்தராத்மாவாய் இருந்து கொண்டு அவர் ஒருவர்தான் உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறார், முழுமுதற் கடவுளாக இருக்கிறார்னு சாஸ்திரம் காட்டுகிறது. அது யார்? முகில் வண்ணன். அது முகில் உருவம் எம் அடிகள் உருவம் தானே. ஒரு நீலமேக நிபம் அப்படின்னு தெரிவிப்பார்கள். கனஷ்யாம் மேகஷ்யாமன் என்று சொல்லுகிறோம் இல்லையோ. அப்படிப்பட்ட ஒரு கருத்த நிறத்தை உடைய என் சுவாமியான நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்று எனக்கு பகவான் புரிய வைத்தார். அவனுக்கு மட்டும்தான் நான் தொண்டன் என்று புரிந்து கொண்டேன் என்று 2வது பாசுரத்தாலே பகவான் தனக்கு செய்த மிக முக்கியமான ஒரு உபகாரத்தை சொன்னார். அதற்கடுத்து 3வது பாசுரம் வரிசையா திருமேனியை பத்தி சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ. முதல் பாசுரத்திலும் மணி உருவம், மணி உருவாய் புனலூர் பூதமைந்தாய்னு தெரிவித்தார். இந்த பாசுரத்திலும் முகிலுருவம் எம்மடிகள் என்று பகவானுடைய திருமேனியை பத்தி பேசிட்டே வராரோ இல்லையோ. அந்த திருமேனி வெவ்வேறு விதமான திருமேனிகள் பகவானுக்கு உண்டு. ஒவ்வொரு யுகத்தில ஒவ்வொரு திருமேனியோடு இருப்பாராம். அதில் அவருடைய இயற்கையான திருமேனியை எனக்கு பகவான் காட்டி கொடுத்தான் என்று அதற்கு அந்த உதவிக்கு நன்றியை இந்த 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்னும் திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடலமுதம் கொண்டகாலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓர் உருவென்று உணரலாகாது ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தலல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிப்பாரே என்று 3வது பாசுரம். விஷயம் இதுதான். பகவான் அவரவருடைய ஆசைக்கு ஏற்ப தன்னுடைய வடிவத்தை மாத்திப்பாராம். பக்தர்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு எப்படி தன்மையோ அதை போல பகவான் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்வாராம். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு ஆழ்வார் பாசுரம். பக்தர்கள் சேர்ந்து எனக்கு இப்ப பகவான சிவப்பு நிறத்தோட செவிக்கணும்னா சிவப்பு நிறத்தோட பிறக்கிறார், கருப்பா செவிக்கணும்னா கருப்பா பிறக்கிறார், அவர் வெள்ளையா செவிக்கணும்னா வெள்ளையா பிறப்பாராம். இப்படி தன்னுடைய பக்தர்களுக்காக வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்ளுகிறார். இயற்கையான வடிவம் என்ன? கருப்பான வடிவம். அந்த கருப்பு வடிவத்தை எனக்கு பகவான் காட்டி கொடுத்தான் என்று இந்த 3வது பாசுரத்துல சொல்றார். திருவடிவில் கரு நெடுமால், திருவடிவில் உயர்ந்த வடிவம். திருனா இந்த இடத்துல உயர்ந்தது, சிரேஷ்டம்னு அர்த்தம். திருவடிவில் கரு நெடுமால், கருப்பானவர். நெடுமால்னு சொன்னா ரொம்ப பெரியவர். மால் என்கிற சொல்லுக்கு உயர்ந்தவர்னு ஒரு பொருள், இல்ல பக்தர்களிடத்தே நிறைய ஆசை உடையவர்னு ஒரு பொருள். ரெண்டையுமே இந்த இடத்துல கொள்ளலாம். திருவடிவில் கரு நெடுமால் இது வரைக்கும் வச்சுங்க. இப்ப இந்த பாசுரத்தை பிரிக்கணும். சேயன் என்றும் திரையதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் இப்படின்னு பிரிச்சுக்கணும். ஆழ்வார் கிரமத்தை கொஞ்சம் மாத்திட்டார். என்ன சொல்ல வரார்? பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம். பெரிய வடிவம், கூர்மாவதாரம், ஆமையாக பகவான் பிறந்தாரோ இல்லையோ. பெரிய வடிவம். மந்தரமலையே தன்னுடைய முதுகுல வச்சு தாங்கணும்னா அது எவ்வளவு பெரிய வடிவமா இருந்திருக்கணும். பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம். எப்போ? கிருத்தயுகம், சத்தியுகம், கிருத்தயுகம்னு சொல்றாரு. அந்த முதல் யுகத்தை சொல்லுவதற்கு பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம். அமிர்தமதனம் க்ஷீராப்தியை கடைந்து பகவான் அமுதம் எடுத்து கொடுத்தாரே, என்ன பாடு இருக்கணும். ஆழ்வார் பாட்டு ரொம்ப அழகானது. பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், பெருவடிவில் கடல் அமுதம் கொடுத்த காலம்னு தானே இருக்கணும். அமுதத்தை பகவானா சாப்பிட்டார். அமுதத்தை எடுத்து தேவர்களுக்குத்தானே கொடுத்தார். பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம்னு ஏன் ஆழ்வார் பாடுறார்? தப்புதானேன்னு கேள்வி. பெரியவாச்சான் பிள்ளை தெரிவித்தார், கிடையவே கிடையாது. பகவானை பொறுத்தவரை அந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்ததுதான் அவருக்கு ஆனந்தம். அப்ப கொடுத்தது அவர்களுடைய ஆனந்தத்துக்காக அல்ல. இப்போ ஒரு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுறாளோ இல்லையோ, யாருக்காக? அந்த குழந்தைக்கு ஆனந்தம் ஏற்படணும், உடம்பு போஷாக்கணும், எல்லாம் உண்மைதான். எதுக்காக பண்ண? இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தெரியாத ஒரு புது புது பண்டத்தையெல்லாம் கத்துண்டு அது என்னமோ வெளியில போய் 4 குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்து இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படும். இவா நம்ம வழக்கத்தில் அதெல்லாம் பண்றதே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் பிஸ்கெட் வேணுங்கும், வேற ஏதாவது ஒன்று வேணும்னா அதையெல்லாம் ஒரு தாய் கற்றுக்கொண்டு எப்படி பண்ணணும்னு வீட்டிலேயே பண்ணி கொடுத்தா, எதுக்கு இதெல்லாம் பண்றாள்னால் அவனுடைய திருப்திக்காகன்னு தாய் சொல்லுவாளா?
என்னுடைய திருப்திக்காகன்னு சொல்லுவாளா? சோறு போட்டது அந்த குழந்தையினுடைய ஆனந்தத்துக்காக அல்ல. ஒரு தாயிடத்திலே கேட்டால் போட்டதுதான் எனக்கு திருப்தி, அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுவாளோ இல்லையோ? அதை போல பகவானுக்கு பார்க்கடலை கடைந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தது தேவர்களுக்காக நினைக்க மாட்டார். என் ஆனந்தத்துக்காக அவர்களுக்கு கொடுத்தேன், என்னுடைய பாக்கியம் இந்த உதவியை செய்தேன்னு பகவான் நினைப்பாராம். அதனால ஆழ்வார் ஜாக்கிரதையா பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பிரயோஜனத்தை இவர் அடைந்தார். கொண்டதுன்னு பாடுறார். உண்மையா கொடுத்த காலம்னு பாடியிருக்கணும். ஆனா கொடுத்ததே இவர் ஆனந்தத்தை கொள்ளத்தானே, அதனால கொண்ட காலம்னு ஆழ்வார் இப்படி ஒவ்வொரு சொல்லும் இந்த வார்த்தையில அர்த்தம் இருக்குமானா அதுக்குள்ள ஒரு சாஸ்திரார்த்தம், அதற்குள்ள ஒரு குணம், அதற்குள்ள எத்தனையோ ஆழ்ந்த சித்தாந்தங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒரு கொண்ட, இந்த கொண்டவுக்கு ஒரு நாள் அர்த்தம் பார்க்கலாம். அத்தனை இடங்கள்ல தெரிவிக்கிறார். பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம். இதுக்கு மேல பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு நாள் பாட்டையே முடிக்க முடியாது. 5 பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும். முதல்ல சொல்றார் சத்தியுகம் கிருத்தயுகத்திலே பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் வளை உருவாய் திகழ்ந்தான். வளைனா சங்கம்னு அர்த்தம். சங்கத்தின் உருவத்திலே பகவான் இருந்தார். அப்ப வெளுப்பான வடிவத்திலே இருந்தார்னு பொருள். கிருத்தயுகத்திலே, அதாவது க்ஷீராப்தியை கடைந்த காலத்திலே பகவான் வெளுத்த வடிவத்தோடு காட்சியளித்தார். ஏனென்றால் கிருத்தயுகத்தில் இருந்த மக்கள் எல்லாருக்கும் சத்துவகுணம் அதிகமா இருக்குமா? சத்துவகுணம் என்றாலே வெளுப்பு நிறத்தோடு அதை தொடர்புபடுத்துவார்கள். அப்ப மக்கள் எல்லாம் வெளுப்பை விரும்பினார்கள். அதனால பகவான் வெளுப்பு நிறத்தோட காட்சி அளித்தாராம். அப்புறம் சேயன் திரையதை கண். திரேதை அப்படின்னா திரேதாயுகம், 2வது யுகம் இருக்கும் இல்லையோ? திரேதாயுகத்தில் சேயன், அப்ப சிவப்பு நிறத்தை உடையவர். ஏன் சிவப்பு? ரஜோகுணம் தான் திரேதாயுகத்துல எல்லாருக்கும் அதிகமா இருக்கும். ரஜோகுணம்னாலே சிவப்பு. அதனால பகவான் சிவப்பு வடிவத்தோடு வந்தாராம். ஆழ்வார் பாடும்போது கிரமத்தை மாத்திட்டார். பாசுரத்தை பாருங்க. திருவடிவில் கருநெடுமால், இது பொதுவான பகுதி. உயர்ந்த திருமேனி, கருப்பு திருமேனியை உடைய மிக உயர்ந்தவனான நெடுமால் சேயன் திரேதை கண். முதல்ல திரேதாயுகத்துல சிவப்பு நிறமுடையவர்னு பாடினார். அப்புறம் வளையுருவாய் திகழ்ந்தான் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம். கிருத்தயுகத்திலே வெள்ளையாக இருந்தார்னு பாடினார். ஏன் சுவாமி கிருத்தயுகத்தை பாடுதானே திரேதாயுகம் பாடணும், ஏன் திரேதாயுகத்தை பாடி கிருத்தயுகத்தை பாடுறார்னால் அது வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம். பிரகிருத்தியில இந்த சத்துவம் ரஜஸ் தமசு என்கிற 3 குணங்கள் உள்ளனன்னு சொல்லும் போது வேதம் என்னமோ சிவப்பு வெள்ளை கருப்புன்னு சொல்லிடுது. ரஜஸ் சத்துவம் தமசு என்று இந்த வரிசையில சொல்லியிருக்கு. ஆழ்வார் வரிசை பிரபந்தம், தமிழ் பிரபந்தம் சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரான தமிழ் பிரபந்தங்கள் தானே. அப்ப சம்ஸ்கிருத வேதம் சிவப்பு வெள்ளை கருப்புன்னு சொல்லித்தா ஆழ்வாரும் சிவப்பு வெள்ளை கருப்புனே பாடுறார். ஏன் சுவாமி முதல்ல வெள்ளதானே கிருத்தயுகம்னா வேதம் எப்படி பாடித்தோ அப்படித்தான் ஆழ்வார் பாடுவார். அப்ப திரேதை சேயன் திரேதை கண். அப்புறம் வளையுருவாய் திகழ்ந்தான் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம். ஒரு சந்தேகம் வரும், நடுவுல என்றும் என்றும்னு 2 வார்த்தை இருக்கு. திரேதை சேயன் என்றும், திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த என்றுங்கிறத இங்க வச்சுக்க கூடாது, அதை மேல ஒரு இடத்துல சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். ஊழிதோர் ஊழின்னு இருக்கே, அதுக்கு மேல என்றும் என்றும்னு சேர்த்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். அது வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு பகவான் முதல் யுகத்திலே மக்கள் பக்தர்கள் சாத்விகர்களாக இருந்தபடியால வெளுத்த வர்ணத்தோடு காட்சி அளித்தார். 2வது யுகத்திலே பக்தர்கள் ரஜோகுணம் சிவப்போடு இருந்தபடியாலே தான் சிவப்பாக காட்சி அளித்தார். 3வது யுகத்தை இந்த இடத்துல ஆழ்வார் பாடல. துவாபர யுகத்திலே கரும் பச்சை சிவப்பு, அதில் நிறைய கருப்பு கலந்து ஒரு நிறத்தோடு பகவான் சேவை சாதிப்பாராம். அது துவாபர யுகம். ஏன்னா ரஜோகுணம் தமோகுணம் 2 கலந்து மக்களுக்கு இருக்கும் துவாபர யுகத்தில். அது 3வது சொன்னார். அப்புறம் 4வது யுகம் கருநீல வண்ணன் தன்னை. கருநீல வண்ணன் நல்ல கருப்பான வண்ணத்தோடு பகவான் கலியுகத்திலே காட்சி அளிக்கிறார் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப நமக்கு சந்தேகம் வரும், அப்ப கலியுகத்தில் மக்கள் எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் தமோகுணத்தோடு இருக்கிறார்கள். தமோகுணம்னாலே கருப்பு, அதனால் பகவான் கருப்பு நிறத்தோடு சேவை சாதிக்கிறான் அப்படிதானே நமக்கு தோணும். இந்த பாசுரத்தை பார்த்தோன்னு நமக்கு என்ன தோணும்? கிருதயுகம் பக்தர்கள் எல்லாம் சாத்விகர்கள், அதனால பகவான் வெளுப்பு. திரேதாயுகம் பக்தர்கள் எல்லாம் ரஜோகுணமுடையவர்கள், ரஜோகுணம்னா சிவப்பு, அதனால பகவான் சிவப்பு. துவாபர யுகம் பக்தர்கள் எல்லாம் ரஜசும் தமசும் கலந்தவர்கள், ரஜசும் தமசும் கலந்தா சிவப்பும் கருப்பும் கலக்கணும், பகவானும் கரும்பச்சை நிறத்தோடு பிறந்தார். 4வது யுகம் கலியுகம் பக்தர்கள் எல்லாம் தமோகுணமுடையவர்கள், தமோகுணம்னா கருப்பு, அப்ப பகவான் கருநீல வண்ணன் தன்னைன்னு ஆழ்வார் பாடினார்னு சொல்றோம் இல்லையோ? பெரியவாச்சான் பிள்ளை தெரிவித்தார், அப்படியே கிடையாது. 4வது யுகத்தில் பக்தர்களே இல்லை.
அதனால் பகவான் நாம ஒரு வண்ணத்தை விரும்பினால் அந்த வண்ணத்தோடு பகவான் வந்து காட்சி அளிப்பார். இப்பதான் யாரும் விரும்பவே இல்லையே, பக்தர்களே இல்லாதபடியால் தன்னுடைய இயற்கையான வடிவத்தோடு பகவான் கலியுகத்துல காட்சி அளிக்கிறார் தெரிவித்தார். பக்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தமோகணம் அதிகம், அதனால கருப்புன்னு பெரியவாச்சன் பிள்ளை சொல்லல. பக்தர்களே இல்லை, பக்தர்கள் அப்ப நாங்களா பக்தர்கள் இல்லையான்னு கேட்க வேண்டாம். அவர் சொல்லுவது மிக உயர்ந்த பக்தர்களை வைத்து சொல்லுகிறார். யார் பகவானை கண்டே ஆக வேண்டும். இப்போ எத்தனையோ திவதேசங்களுக்கு போறோம், இந்த ராஜாவுக்காக காட்சி அளித்தார், இந்த ரிஷிக்காக காட்சி அளித்தார்னு சொல்றோம். நமக்காக அந்த மாதிரி காட்சி அளிக்கிறாரன்னு நாமும் அந்த ரிஷியை போல பக்தனாக இருந்தால் நமக்கும் காட்சி அளிப்பார். அப்படிப்பட்ட பக்தர்கள் கலியுகத்தில் இல்லையோ இல்லையோ, அதனால பக்தர்களே இல்லாதபடியாலே அந்த பக்தர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட நிறத்தையும் யாரும் விரும்பாதபடியாலே தன் இயற்கையான கருப்பு வடிவத்தோடு பகவான் வந்து காட்சி அளிக்கிறான், கருநீல வண்ணன் தன்னை. அப்புறம் ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது. அவர் எப்ப இப்போ வெவ்வேறு வண்ணங்கள் வெவ்வேறு வடிவங்களோடு இருக்காரோ பகவானுக்கு இதுதான் வடிவம் இதுதான் வண்ணம் என்று உணரலாகாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு வடிவத்து இதுதான் அவருடைய வடிவம். ஓர் உரு, உருனா இந்த இடத்துல நிறம் வண்ணம்னு அர்த்தம். இதுதான் அவருடைய வண்ணம் என்று உணரலாகாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஊழிதோர் ஊழி நின்று ஏற்றல் அல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே. கொஞ்சம் வரியை மாத்திக்கணும். கருவடிவில் கருப்பான திருமேனியில் செங்கண்ண வண்ணன் சிவப்பான கண்களை உடைய திருமேனியோடு பகவான் இருக்காரோ இல்லையோ, திருமேனி முழுக்க கருப்பு, அது அவருடைய ஔதாரியம் வள்ளல் தன்மையை காட்டுறது. கண்ணு முழுக்க சிவப்பு, கருணையையும் வாத்சல்யத்தையும் காட்டுகிறது. அப்ப கருநீல கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தல் அல்லால். ஊழிதோர் ஊழி, எத்தனை பிறவிகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நின்று ஏத்தல் அல்லால், அவனை நின்று ஸ்திரமாக இருந்து போற்ற வேண்டும், புகழ வேண்டும், பாட வேண்டும். இது ஒண்ணுதான் பண்ண முடியும். அவனுடைய வடிவம் இதுதான் நிர்தாரணம் பண்ணி இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. அத்தனை வடிவங்கள் இருக்கா, அத்தனை வடிவம் இருந்தா பாடி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் போராது. ஊழிதோர் ஊழி, எப்ப அவருக்கு ஒரு வடிவம் இருந்திருந்தா நான் ஒரு நாள்ல பாடி முடிச்சிருப்பேன். இல்ல ஒரு வால்மீகி ஒரு வடிவத்தை பத்தி பாடினார், ராமனுக்கு 24 ஸ்லோகத்துல முடிச்சுட்டார். ஆனா ராமனுக்கு ஒரு வடிவம் தான் இருக்கு, நாராயணனுக்கோ எத்தனையோ வடிவங்கள் இருக்கின்றன. அப்ப இதுதான் வடிவம் இதுதான் நிறம் என்று சொல்ல முடியாதபடியால் பண்ணக்கூடியது என்ன? ஒன்னே ஒண்ணு, கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தல். ஊழிதோர் ஊழி என்று என்று இங்க தான் வார்த்தையை சேர்த்துக்கணும். முதல் வரிகளையும் 2வது வரிகளையும் என்று என்றுன்னு 2 வார்த்தை இருந்ததே, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவர் இந்த வடிவத்தோடு கிருத்தயுகத்தில் இருப்பார், இந்த வடிவத்தோடு திரேதாயுகத்தில் இருப்பார், இந்த வடிவத்தோடு கலியுகத்தில் இருப்பார், இந்த நிறத்தோடு இருப்பார், ஆமையா பிறப்பார், பன்றியா பிறப்பார், நரசிம்மனா பிறப்பார், மனுஷனா பிறப்பார், தேவனா பிறப்பார் என்று என்று ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தல் அல்லால். இதை பாடுவது மட்டும்தான் முடியுமே தவிர வேற எதுவுமே நம்மளால இவ்வளவுதான் அவனை அளவுபடுத்தி தெரிந்து கொண்டு விடவே முடியாது. இப்படி யார் பாடியிருக்கா? நான் பாடியிருக்கேன். இந்த பெருமானை இப்படியெல்லாம் இருக்கிறாரு நான் பாடி இருக்கிறேன். கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரே, நான் பார்த்தபடிக்கு யார்தான் பகவானை பார்த்து உணர்ந்து விட முடியும்? கட்டுரையே நான் பாடியபடிக்கு யார்தான் பாட முடியும் என்று ஆனந்தத்தோடு ஆழ்வார் தெரிவிக்கிறாராம். கடைசி வரிக்கு 2 அர்த்தங்கள். நான் பார்த்தது போலையும் யாரும் பார்க்க முடியாது, நான் பாடினது போலும் யாரும் பாட முடியாது என்று ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், மற்றவர்களெல்லாம் கட்டுரையே பாடத்தான் முடியுமே தவிர காண்கிற்பாரே, நாம் பார்த்தபடிக்கு அவனை பார்த்து விட முடியுமா? பாடுவது என்பது கீழ்நிலை, கேட்டதை வச்சுன்னு பாடிட்டு போயிடலாம். ஆனா காண்பது என்பது உயர்ந்த நிலை, பகவானை கண்டுவிட முடியாத அவளை எளிமையாக. அப்ப மற்றவர்கள் பண்றது பாடுவதெல்லாம் கட்டுரையே, அவர்களால் பாட மட்டும்தான் முடியும். யார் ஒருவர் காண்கிற்பாரே, நாம் பார்த்தபடிக்கு வேறு யாராலும் அவனை பார்த்து உணர்ந்து விட முடியாது. நான் பார்த்தேன்னு சொல்லல, அவன் காட்டி கொடுத்த நிருஹேதுக கருணை, அந்த கருணையால நான் இப்போது பார்த்து இருக்கிறேன். அப்படி பார்த்தவர்கள் வேறொருவர் கிடையாது என்று 3வது பாசுரத்திலே சொன்னார். அடுத்து 4வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்? 4வதுல என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மனசுக்கு தான் உபதேசம் பண்ணுகிறார், மனசை துணை கூட்டிக் கொள்ளுகிறார். எங்கிருந்து திடீர்னு வந்ததுன்னால், முதல் பாட்டுல பகவான் தான் சேஷின்னு சொன்னாரா, 2வது பாட்டுல வேற எந்த தேவதைக்கு நான் தொண்டன் கிடையாது அவனுக்கு மட்டுமே சேஷின்னு சொன்னாரா,
3வது பாட்டில் அவர் அவ்வளவு இனிமையானவர், அவர் திருமேனியே அவ்வளவு அழகு அப்படின்னு சொன்னாரா? 4வது பாட்டில் இந்த திருமேனியை அனுபவிப்பதற்கு யாரான துணை வேண்டுமோ இல்லையோ, தனியா போய் எப்பவுமே ரொம்ப ஒரு பெரிய சக்கரை பொங்கல் ரொம்ப இனிமையான பொருளை தனியா நம்மளால சாப்பிட்டு முடிக்க முடியாது. ஒரு 4 பேர் வேணும் தேடுவோமோ இல்லையோ, ஆழ்வாருக்கு இப்ப யாரான துணை வேண்டும் பகவானை அனுபவிப்பதற்கு. யாரை கூப்பிடலாம்? நம்மளை திரும்பி பார்த்தார். நாமெல்லாம் அதுல விஷயத்துல ஈடுபாடே இல்லாமல் உண்டியே உடையே உகந்தோடு இம்மண்டலம், ஏதோ உலக இயற்கையோடு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மள சேர்த்துக்க முடியாது. சரி, நித்தியசூரிகள் ஆழ்வாரை போல பக்தி உடையவர்கள், ஆனா எங்கேயோ வேற தேசத்துல இருக்கா. ஆழ்வார் பார்த்தார், யாரும் கிடைக்கல, நம்ம மனசு மட்டும்தான் கூடயே இருக்கு, மனதை துணை சேர்த்து கொள்வோம் என்று 4வது பாசுரத்தில் மனதை பார்த்து, நீ என்னோடு சேர்ந்து வா, நாம் பகவானை அனுபவிப்போம், அவருடைய குணங்களை எல்லாம் அனுபவிப்போம். எதன் மூலம்? இதிகாசம், புராணம், வேதம் அதெல்லாம் வேண்டாம், திருமந்திரத்தின் மூலம் நாம் பகவானை அனுபவிக்கலாம். திருமந்திரத்தில் தான் எல்லாமே அடக்கமாயிற்றே. அப்ப இந்த 8 எழுத்து மந்திரத்தை கொண்டு பகவானை அனுபவிப்பதற்கு மனதே நீயும் கூடவா என்று இந்த 4வது பாசுரத்திலே அழைக்கிறார் ஆழ்வார். அது சொல்றார், இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர்வெண் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி திசை 4மாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தணனை அந்தணர்மாட் தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே என்று நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார். என்ன பகவான் எப்படிப்பட்டவர்? இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை. இந்திரன் பிரம்மா 2 பேருக்குமே முதல்வன் பகவான் தான். ஏன் சிவபெருமான சொல்லல? அப்ப சிவனை நாராயணன் படைக்கலையானால் கைமுதிக நியாய சித்தம். பிரம்மாவுக்கே முதல்னு சொல்லியாச்சுன்னால் சிவன் பிரம்மாவனுடைய பிள்ளை தானே, அதனால அவரை சொல்லலையாம். பொதுவா ஒருத்தரை சொல்லணும்னா இந்திரருக்கும் பிரமருக்கும், தேவர்களுக்குள்ள இந்திரன் தான் இருக்கிறதுலேயே கீழே, பிரம்மா தான் இருக்கிறதுலையே மேல. இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் நாராயணன் தான் காரணம்னு சொல்லிட்டா அப்ப நடுவில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கு அவர் தான் காரணம் தானாலே கிடைச்சிருமோ இல்லையோ. அதனால சிவனை பத்தி சொல்லவில்லையாம். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இரு நிலம். ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். ரேபாந்தம் எதுக்கு இருக்கு? பெரியவாச்சன் பிள்ளை கேட்கிறார். இந்திரனுக்கும் பிரமனுக்கும் முதல்வன் தன்னைன்னு பாடிருக்கலாம். அது என்ன இந்திரர் பிரமர், என்ன ரேபம்? அந்த ரகாரம் போட்டு எதற்கு ஆழ்வார் மரியாதை கொடுக்கிறார்? வேற தெய்வத்தை ஆழ்வார் என்ன ரொம்ப வணக்கத்தோடு சொல்றாரே, என்ன அவர்களிடத்தில் ஆழ்வாருக்கு ஆதரம்? இந்திரனுக்கும் பிரமனுக்கும் முதல்வன் தன்னைன்னு பாடிருக்கலாமே. இந்திரர்க்கும் பிரமர்க்கும் அப்படின்னு ரகாரம் எதுக்கு போடுறாருனால் அவர்களை பரிகாசம் பண்றாராம் திருமங்கை ஆழ்வார். உலகத்துல இந்திரர் அப்படின்னு சொல்றா, இந்திரன் வெறும் அவன் ஒரு பெருமையுமே கிடையாது. பகவானோடு ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு இந்திரனுக்கு என்ன வேறுபாடு? அவர் எங்கேயோ அப்பாற்பட்ட சக்தியோடும் ஞானத்தோடும் இருக்கிறார். இந்திரன் ஏதோ என்னை விட கொஞ்சம் ஞான சக்திகள் பெற்றிருக்கலாமே தவிர பகவானுக்கு நிகராக ஆகவே முடியாது. ஆனா உலகத்துல எல்லாரும் இந்திரனை தொழுபவர்களா என்ன சொல்றா? இவர் தான் முழுமுதற் கடவுள் என்கிற அளவுக்கு பேசுகிறார்களோ இல்லையோ. அதனால அவரை கேலி பண்றதுக்காக அவர் இந்திரர். ஒருத்தர் நாம ஏதோ ஒருத்தர் திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, திருடனை திருடன்னு சொல்லணும், மரியாதையோட திருடர் அப்படின்னு யாரான சொல்லுவாளா? சொன்னா கேலி பண்றோம்னு அர்த்தம். அதை போல இந்திரனுக்கும்னு சொல்லாமல் இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை என்று இவர்களெல்லாம் பெரியவர்கள்னு உலகத்துல கொண்டாடுகிறார்கள். உண்மையில் எந்த பெருமையும் கிடையாது. இவர்களுக்கெல்லாம் முழுமுதற் காரணம் பகவான் தான் என்று தெரிவித்தார். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர்வெண் பூதமைந்தாய். இருநிலம் பெரிய பூமி, கால் காற்று, தீ நீர், விண் ஆகாயம், இந்த பூதம் 5ஆய். இந்த 5க்கும் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கிறார். செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி, அந்த பகவான் தான் செந்திரத்த தமிழோசை ஆகி. தமிழோசைன்னு சொன்னா தமிழ் வேதம்னு இந்த இடத்துல அர்த்தம். மேல வடசொல் ஆகி, வடசொல்னா சம்ஸ்கிருத வேதம்னு அர்த்தம். பகவான் தான் தமிழ் வேதமாகவும் சம்ஸ்கிருத வேதமாகவும் இருக்கிறார். இது அனைத்தையும் அவர்தான் கொடுக்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதுல சொல். அப்ப தமிழோசை ஆகி, ஓசைனா சொல் என்று இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும். அப்ப தமிழ் சொல்லான திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதமும் சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகராக படிக்கப்படுகிறது. அப்ப அது ஒன்றும் பிரமாணம் இல்லை. சம்ஸ்கிருத வேதம் ரொம்ப உயர்ந்தது. இதெல்லாம் ஏதோ இப்ப ஆழ்வார்கள் காதலால் எழுதி வச்ச பாசுரங்கள் நினைக்க வேண்டாம். சம்ஸ்கிருத வேதத்துக்கு என்ன பெருமையோ அதை விட தமிழ் வேதத்துக்கு பெருமை சொல்றார் ஆழ்வார். வார்த்தையை பாருங்க. தான் முதல்ல இருநிலம் கால் தீநீர்வெண் புதமைந்தாய் தமிழோசை வடசொல்லாகி அப்படின்னு பாடியிருக்கலாமோ இல்லையோ. ஆழ்வார் என்ன பண்ணார்? தமிழுக்கு மட்டும் ஒரு அடைமொழி போட்டார்.
செந்திறத்த தமிழோசை ஆகி வட சொல்லாகி. செந்திறத்துன்னு சொன்னா செவ்வை, ஒரு நேர்மை உடைய தமிழ் வேதம்னு சொன்னார். என்ன நேர்மைனால் தன்னுடைய அர்த்தத்தை மறைக்காமல் நேரடியா சொல்றதோ இல்லையோ. வேதத்துக்கு மறைன்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தமோ அதை மறைச்சி 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 யாருக்கும் வெளிச்சமா சொல்லிடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஆழ்வார் பாசுரங்கள் அப்படி கிடையாதே. ஒரு பெருமை, எல்லாருமே படிக்கலாம். வேதத்தை அனைவரும் படித்து விட முடியாது. திவ்ய பிரபந்தங்கள் சர்வாதிகாரம், அனைவரும் படித்து விடலாம். வேதம் மறைத்து சொல்லும், ஆழ்வார்கள் மறைத்து சொல்ல மாட்டார்கள். மூணாவது, திருமங்கை ஆழ்வாருக்கு பிடிச்சது தமிழ் பாசுரம் தான். அவர் சம்ஸ்கிருத பாசுரமா பாடிட்டு இருக்கார். அதனால தமிழுக்கு ஏற்றம் சொல்றார். செந்திறத்த தமிழோசை. தமிழுக்கு மட்டும்தான் செம்மை, ஒரு செவ்வி என்ன உண்டுனால், நேர்மை என்ன உண்டுனா, சொல்ல வந்த விஷயத்தை தெளிவா சொல்லிவிடுகிறதோ இல்லையோ. அது சம்ஸ்கிருத வேதத்துக்கு கிடையாது. அதனால தான் எந்த அடைமொழியுமே போடல. வட சொல்லாகி இவ்வளவுதான் இருக்கு. ஆனா தமிழோசைக்கு மட்டும் செந்திறத்த தமிழோசை என்று தெரிவிக்கிறார். அப்ப தமிழ் வேதம் என்ன, சம்ஸ்கிருத வேதம் என்ன, அது அனைத்தையும் பகவான் கொடுத்தார். செந்திறத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய். இந்த 4 திசைகளாகவும் பகவான் இருக்கார்னால் 4 திசைகளிலும் என்னென்ன பொருள்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தாகவும் இருக்கிறான்னு அர்த்தம். இது லக்ஷணான்னு சொல்லுவார்கள். பொதுவாக இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஏதோ 4வது அறை, 6வது வகுப்பில் 3வது அறைன்னு வச்சுங்களேன், 6A 6B அப்படின்லாம் சொல்றாளே. அதை போல இந்த 6B கிளாஸ் ரூம் ரொம்ப சத்தம் போடுறது, இந்த வகுப்பறை அதிகமாக சத்தமிடுகிறதுன்னு ஆசிரியர் சொல்லுவார். வகுப்பறையா சத்தம் போடும், அதில் இருக்கிற மாணவர்கள் தானே சத்தம் போடுறான்னு அர்த்தம். அதை போல திசை நான்குமாய்னு சொன்னால் பகவான் 4 திசைகளாக ஆனார்னு அர்த்தம் கிடையாது. 4 திசையில் இருக்கும் எல்லா பொருள்களாகவும் பகவான் ஆனார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்ப அனைத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறார். திங்கள் ஞாயிறாகி சந்திரனாகவும் சூரியனாகவும் அவர் தான் இருக்கிறார். அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தணனை. அந்தரத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரே. அப்ப எல்லாரும் எளிமையா புரிந்து கொள்ள வேண்டுமே. இப்ப நம்ம கிட்டக்கே ஒண்ணு இருக்கு, நம்ம கைக்குள்ளேயே ஒண்ணு இருக்குன்னா எளிமையா புரிஞ்சுக்கலாமோ இல்லையோ. அதை போல பகவான் எல்லாருக்குள்ளேயும் இருக்காருன்னா எளிமையா புரிஞ்சுக்கலாமோனால், அந்தரத்தில் உள்ளே இருக்கும் போது தேவர்க்கும் அறியலாகா அந்தணன், தேவர்களால கூட அந்த பரமாத்மாவை தெரிந்து கொண்டு விட முடியாது. ஏ ஆத்மனிதிஷ்டன் ஆத்மனோந்தரோ எம் ஆத்மான வேதன்னு உபனிஷத் சொல்லுகிறது. ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கார். ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுட்டோமன்னு, யாராலும் பகவானை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்தரத்தில் உள்ளே இருக்கும் போது தேவர்க்கும் அறியலாக, தேவர்களால கூட அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது. அந்தணனை, அந்தணன்னா பிராமணன் அர்த்தம். பகவான பிராமணன் சொல்றாரா? அவருக்கு இதெல்லாம் பொறுத்த ஆண் பெண் எதுவுமே சொல்ல முடியாது. அவர் விலங்கு மனுஷன் எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கணும். என்னால் அந்தணன்னு சொன்னா சுத்தன், தூய்மையானவன் என்றுதான் இந்த இடத்துல பொருள். என்ன தூய்மைனால், உலகத்துல எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்காரோ இல்லையோ. அப்ப அந்தந்த பொருள்ல இருக்கிறதுனால ஒரு பாதிப்பு ஏற்படாதா? இப்போ அடியேங்கிற ஒரு ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கேன். இந்த உடம்புல ஏதானு ஒண்ணு ஏற்பட்டா அது அடியனை பாதிக்கிறதோ இல்லையோ. எத்தனை வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், வலிப்படுறேன், எல்லாம் படுறேனோ இல்லையோ. அதை போல பரமாத்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருனால் அப்ப இதனால எல்லாம் அவருக்கு ஒரு குறை ஏற்படுமோன்னு சந்தேகம் வருமே. அந்த தோஷமே கிடையாது. அந்தணன் எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பார். ஆனா அதனுடைய நன்மை தீமைகள் அவரை தாக்கவே தாக்காது. சுத்தன், தூய்மையானவன் அந்தணன். அப்படி அறியலாக அந்தணனை அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. அந்தணர்கள்னா இப்ப பிராமணர்கள்னு அர்த்தம். அந்தணர் மாடு, மாடுனா செல்வம். அந்தணர் பிராமணர்களுக்கு செல்வம், பிராமணானாம் தனம் வேதகான்னு தெரிவிப்பார்கள். அந்த வேதத்தினுடைய அந்தி வைத்த, அந்தினா அதனுடைய இறுதியான பாகம் உபனிஷத்து. அந்த உபனிஷத்திலே சொல்லப்பட்ட மந்திரத்தை, மந்திரம்னா ரகசியம்னு அர்த்தம். பகவான வேதம் ஸ்பஷ்டமா சொல்லிவிடாது. வேதாந்தத்துல மறைத்து மறைத்து ரகசியமா பரமாத்மா உபதேசிக்கப்பட்டிருக்காரோ இல்லையோ. அதனால மந்திரம்னு பரமாத்மாவுக்கே பேர், ரகசியமானபடியாலே. 2வது மந்திரம்னா மந்தாரம் திராயதே இது மந்திரா. அதை நினைப்பவர்களை ரட்சிக்க கூடியதான் மந்திரம். பகவானை நாம் நினைத்தால் அவர் நம்மை ரட்சிக்கிறாரோ இல்லையோ. அப்ப அவரையே மந்திரம்னு சஹஸ்ரநாமத்துல வருதோ இல்லையோ. மந்திரஹான்னு பகவானுக்கு திருநாமம் இருக்கு. அப்ப பகவானையே மந்திரம்னு சொல்லுகிறார். அப்ப அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, வேதத்தின் இறுதியான பகுதி உபனிஷத்தில் வைக்கப்பட்ட ரகசியமான பகவானை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல். மந்திரத்தால் வாழுதியேல், வாழுதல்னா அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்கணும்? ராமாயணம் படிக்கலாமா, மகாபாரதம் படிக்கலாமா, என்ன படிக்கலாம்னால் மந்திரத்தால்.
திருமந்திரத்தை கொண்டுதான் அனுபவிக்கணும். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு முதல் வாடினேன் வாடி பாட்டிலிருந்து கடைசி வரைக்கும் நாராயணநாமம் நாராயணநாமம் திருமந்திரம், எல்லா இடத்திலும் இதைத்தான் ஆழ்வார் பாடியிருக்கிறார். அப்ப பகவானை திருமந்திரத்தின் மூலம் மறவாது என்றும் வாழ்தியேல், அவனை மறந்துடாத, இடையிலே வேறு இதையும் நினைத்து விடாதே, தொடர்ந்து அவனை நீ அனுபவித்தாய் என்றால் மட நெஞ்சமே, யான் சொல்லுவதை கேட்கக்கூடிய பவ்யமான மனசாக இருக்கிறாயே, வாழலாம், நீ நன்றாக ஆனந்தப்படலாம் என்று மனசுக்கு உபதேசிக்கிறார். அதுல ஒரு சந்தேகம், மறவாது வாழ்தியேல், பகவானை மறக்காமல் நீ நினைத்தாய் என்றால் அனுபவித்தாய் என்றால்னு பாடுறாரே, அப்ப என்ன ஆழ்வாருக்கு மறதி ஏற்படுமா? நமக்கு நான் சட்டுன்னு இதை சாப்பிடணும், அங்க போகணும், இவாளை பார்க்கணும், ஏதோ அலுவல் இருக்குன்னு பகவானை மறந்து போயிடுவோம். திருமங்கை ஆழ்வார் கூடவா பகவானை மறப்பார்? ஏன் இப்படி பாடுகிறார்? அவருக்கு உலக விஷயத்தில் ஆசை உண்டானால் உலக விஷயத்தின் நினைவால திருமங்கை ஆழ்வார் மறக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல மறதினா என்ன சொல்றார்னால், பகவானை அனுபவிச்சுட்டே இருக்கோம் இல்லையோ, அந்த அனுபவத்துக்கு இடையில் இந்த பகவான் தான் எனக்கு மோட்சம் அளிக்க வேண்டும்னு ஒரு நிமிஷம் நினைச்சுட்டா அப்ப பகவானுடைய அனுபவம் தடைப்பட்டு போயிடுதுன்னு அர்த்தம் இல்லையோ. என் காரியத்தை நினைச்சிட்டேன். பகவானுக்கு ரெண்டு தன்மைகள் இருக்கின்றன. அவர்தான் மோட்சம் அளிக்கப் போகிறார், அவர்தான் அனுபவிக்கப்பட வேண்டிய ஆறாமோதமான ஒரு இன்பமயமான பொருள். இந்த ரெண்டில் பகவான அனுபவிக்கப்பட வேண்டியவர் அனுபவிக்கப்பட வேண்டியவர்னு நினைச்சுட்டே இருக்க வரைக்கும் தப்பு கிடையாது. அவரை சரணாகதி பண்ணும்போது ஒரே ஒரு முறைதான் இவர் எனக்கு முக்தி அளிக்கும் வழின்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ண பிறகு திரும்ப திரும்ப இவர் தான் எனக்கு முக்தி கொடுக்கணும், இவர் தான் எனக்கு முக்தி கொடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. நினைச்சா தப்புங்கிறார் ஆழ்வார். அப்ப மறதின்னு எதை சொல்றாருனால், பகவானை அனுபவிப்பதை நிறுத்திவிட்டு அவர் என்னை ரட்சிக்க வேண்டும் நினைச்சிட்டோம்னா அவருடைய அழக மறந்து போயிட்டோம்னு அர்த்தமா. ரட்சிக்கணும் நினைக்கவே, அதான் சரணாகதி பண்ணியாச்சே, அவர் கண்டிப்பா ரட்சிப்பார். அப்ப நாம் பண்ண வேண்டியது என்ன? அவர் இனிமை, அன்பு, அழகு, குணங்கள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரக்ஷகன்னு பகவான் நினைச்சா தப்பு, அனுபவிக்க வேண்டிய ஆறாமுதம்னு மட்டும் நினைக்க வேண்டும். அப்படி மறவாதென்னும் வாழ்தியேல் வாழலாம், நீ உஜ்ஜீவனம் அடையலாம் என்று மனதை பார்த்து 4வது பாசுரத்தில் சொன்னார். இனி கடைசி இன்றைய நாளில் 5வது கடைசி பாசுரம் சுலபமான பாசுரம். இதுவரைக்கும் பகவானுடைய குணங்களை எல்லாம் சொன்னார், நாராயண நாமத்தினுடைய பெருமையை சொன்னார், அவர்தான் எல்லாருக்கும் சேஷின்னு சொன்னார். இது எல்லாம் எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னால், ஒரே அவதாரம் திரிவிக்ரமாவதாரத்தை பார்த்தால் தான் நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். பகவான் ஒருவன்தான் முழுமுதற் கடவுள், அனைவருக்கும் தலைவன் என்பது திரிவிக்ரமாவதாரத்தில் தான் தெரிகிறது. அதனால் 5வது பாசுரத்தில் திரிவிக்ரமாவதாரத்தை பாடுகிறார். ஒன்மிதியில் புனலுருவை ஒருகால் நிற்ப, ஒருகாலும் காமரசீர் அவனனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி இரு விசும்பினோடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மீக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்னையந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே என்று 5வது பாசுரம். திரிவிக்ரமாவதாரத்தில் வாமனாவதாரத்தையே பாடல. அவர் எப்படி பிறந்தார், எப்படி போனார், எப்படி பிச்சை எடுத்தார், எப்படி வாங்கினார், எதையுமே பாடல. எப்படி வளர்ந்து தன்னுடைய திருவடிகளால உலகத்தை எல்லாம் அளந்தான், இதை மட்டும்தான் ஆழ்வார் பாடுறார். அப்ப என்ன தெரிகிறது? திருவடிகளால் அளந்தான்னு சொன்னால் என்னுடைய சொத்துன்னு காண்பித்தார். நான் தான் தலைவன், இதெல்லாம் எனக்கு தொண்டர்கள். எல்லார் தலையிலையும் தன்னுடைய திருவடியை பகவான் வச்சாரோ இல்லையோ, அப்ப நாமெல்லாம் தொண்டர்கள், அவன் தலைவன் நிரூபணமாகிவிட்டது. அப்ப சேஷி பாவம். நாராயணன்னு சொன்னாலே உலகத்துக்கெல்லாம் தலைவன் சுவாமின்னு அர்த்தம். அது எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? இதோ திரிவிக்ரமாவதாரத்திலே தெரிகிறது. ஒரு கால் ஒன்மிதியில் புனலுருவி நிற்ப, ஒரு கால் ஒரு திருவடியை பகவான் பக்கவாட்டில் வீசினாரோ இல்லையோ, ஒன்மிதியில் ஒரு மிதி எடுத்து வச்சார். அந்த பூமியினுடைய எல்லா வரைக்கும் போய், பூமின்னா இந்த ஜம்பூ தீபம் நினைக்க வேண்டாம், 7 கடல் 7 தீவுகளை தாண்டி ஜம்பூ தீபத்தை தாண்டி அங்க ஒரு அண்டச்சுவர் இருக்கும். அந்த அண்டச்சுவரையும் தாண்டி போய் ஆவரண ஜலம்னு ஒரு ஜலம் இருக்குமா, அந்த ஜலத்துல போய் முட்டிண்டு திருவடி நின்றுதான். ஒன்மிதியில் புனல் உருவி, புனல்னா தண்ணீர் தானே, எந்த தண்ணீர்? இந்த சமுத்திர தண்ணீர். ஆனால் இந்த சமுத்திரத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுத்து. அண்டச்சுவருக்கு வெளியில ஒரு தண்ணீர் இருக்குமே, ஆவரண ஜலம், அந்த ஆவரண ஜலத்து அளவுக்கும் போய் திருவடி நின்றுதான். ஒன்மிதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப. அப்புறம் ஒரு காலும் மற்றொரு திருவடி காமருசீர் அவுணன் உள்ளத்து எண்மதியும் கடந்து. காமருசீர் அவுணன் ரொம்ப விரும்பத்தக்க குணங்களை உடைய மகாபலின்னு தெரிவிக்கிறார். ஏன் சாமி, மகாபலி யாருமே இப்படி கொண்டாடி பார்த்ததே கிடையாது. இந்திரன் கெட்டேது, சொத்தை எல்லாம் பறிச்சுட்டான், தானம் கொடுத்தான், இது ஒண்ணுதான் அவன் பண்ணது நல்லது. அவன் பண்ணது நியாயமா பாருங்க. சொத்து அனைத்தும் உலக அனைத்தும் பகவானுடையது.
அது எல்லாம் தன்னுடையது நினைத்து கொண்டு நான் தானம் பண்றேன்னு சொன்னா இது அகங்காரத்தினுடைய காரியம் தானே. இப்ப மகாபலி அகங்காரம் உடையவனு தானே ஆழ்வார் சொல்லியிருக்க வேண்டும். காமரிஷீர் அவுணன், வேற யாருமே இப்படி பாடல. ஐயோ எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, நான் மகாபலியா இல்லாம போயிட்டேனேன்னு ஆழ்வார் வருத்தப்படுறார். ஏன் ஆழ்வாருக்கு என்ன வருத்தம்? இவர் என்ன மகாபலியை போலன்னா பகவானுடைய சொத்தெல்லாம் என்னுடைய சொத்துன்னு திருடிண்டு ஆழ்வாருக்கு இருக்கணும்னு ஆசையானால் அவர் சொன்னார், இப்ப நான் இருந்து என்ன நல்லது கண்டேன்? நான் திரிவிக்ரம அவதாரத்தை சேவிக்க முடியவில்லையோ இல்லையோ, ஒருவேளை நான் மகாபலியாக இருந்திருந்தால் வேற என்ன என்கிட்ட கெட்டது இருந்திருக்கலாம்? திரிவிக்ரமாவதாரத்தை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமோ இல்லையோ. இப்ப திருமங்கை ஆழ்வாரா இருந்து நான் என்ன நன்மை கண்டேன்? ஒரு அவதாரத்தையும் நான் சேவிச்சது கிடையாது. அப்ப காமரிஷீர் அவுணன் என்றால் எத்தனை துன்பம் குறைகள் இருந்தாலும் திரிவிக்ரமனை கண்ட பாக்கியம் அவனுக்கு தானே இருக்கு. அது திருமங்கை ஆழ்வாரான எனக்கு இல்லையோ இல்லையோ. அதனால அவர் பாடுறாராம் காமரிஷீர் அவுணன். என்ன அர்த்தம்னா பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், நான் இத்தனை நாளா பாடி பாடி ஊர் ஊரா போய் சேவிக்கணும்னு நினைச்சது தப்பு. என்ன பண்ணணும் நான் புரிஞ்சுட்டேன். பகவானுடைய சொத்தை என்னுடையதுன்னு திருடிண்டு போய் அதை 10 பேருக்கு நான் கொடை வள்ளல்னு கொடுக்க ஆரம்பிச்சேன்னா பகவான் காட்சியளிப்பார். எனக்கு தெரியாம போச்சு. அப்போ மகாபலி என்ன பண்ணாரோ அதை பண்ணித்தான் நானும் பகவானை காண வேண்டும் போல் இருக்கு. அவன் கண்டானே தவிர நான் காணும் பாக்கியத்தை பெறவில்லையேன்னு ஆழ்வாருக்கு வருத்தம். அதனால காமரிஷீர் அவுணன், ஆசைப்படத்தகுந்த குணங்களை உடைய மகாபலின்னு தெரிவிக்கிறார். அந்த மகாபலி நினைச்சே பார்க்கல. எண் மதியம் கடந்து அவன் மனசால என்ன நினைச்சிருப்பான்? இந்த குழந்தை 3 அடி மண்ணு கேட்டிருக்கு, இதோ இப்படி 3 அடி அளக்க போறதுன்னா இவன் நினைவையெல்லாம் தாண்டி அந்த திருவடி போச்சோ இல்லையோ. காமரிஷீர் அவுணன் உள்ளத்து எண் மதியம், அவன் நினைத்த நினைவை காட்டிலும் கடந்து போய் எண்மதியம் கடந்து அண்ட மீது போகி இந்த அண்டத்தையே தாண்டி செல்ல வேண்டும்னு திருவடி முடிவெடுத்து விட்டது. அதுக்கு என்ன பண்ணித்து? இரு விசும்பினூடு போய் எழுந்து, முதல்ல எழுந்துன்னா புறப்பட்டதான் திருவடி. விசும்பினூடு போய் ஆகாசம் வழியா போச்சு. மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி சூரியன் சந்திரன் 2 பேரையும் தாண்டி போச்சு. தாரகையின் புறம் தடவி நட்சத்திர மண்டலத்தையே தாண்டி போச்சு. அப்பால் மிக்கு எல்லாத்தையும் தாண்டி கடைசியில சத்தியலோகம்னு பிரம்மாவுடைய லோகம் இருக்கே, 14 லோகங்களுக்குள்ள இருக்கிறதுலயே மேல் லோகம் சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல போய் அந்த திருவடி நின்றுதான். அங்குதான் பிரம்மா தன்னுடைய கமண்டலுவிலே தர்ம தேவதையே தண்ணீராக இருக்க அந்த கமண்டலு தீர்த்தத்தை எடுத்து பகவான் திருவடிகளை விளக்கினார். அந்த தீர்த்தம் தான் கங்கான்னு பிரவகிக்கிறது. त्वत् पादाब्जे प्रजाता सुरसरिद अभवत् प्राक् चतुर्धानु कुरत्ताழ்வான் தெரிவிக்கிறார். அந்த திரிவிக்ரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதனால்தான் அதற்கு பெருமை. இல்லாட்டா கங்கைக்கு ஒரு பெருமையும் கிடையாது. பகவானுடைய திருவடியிலிருந்து புறப்பட்டது. அவனோ அவ்வளவு தூய்மையானவன், அனைவர் பாபங்களையும் போக்கக்கூடியவன். அவன் ஸ்ரீபாத தீர்த்தமானபடியாலே கங்கைக்கு, கங்கைங்கிற வாய பேர சொன்னாலே ஏற்றம், கங்கையில நீராடினாலே ஏற்றம், கண்டாலே ஏற்றம். அப்படிப்பட்ட பெருமை பகவானுடைய திருவடியை விளக்கி பிறந்தபடியாலே தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து 14 லோகங்களையும் தான் அகப்படுத்தி கொண்டு நின்ற எந்தை. அப்படி பகவான் நின்னாராம். ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டா அதை எல்லாரும் பார்க்கும்படிக்கு ஒரு நிமிஷம் நிற்போம் இல்லையோ. இந்த நாட்டிய கச்சேரிக்கெல்லாம் போனா அவெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியில அந்த திரை மூடுற வரைக்கும் கடைசியில என்ன அபிநயம் பண்ணாலும் அந்த அபிநயத்தோடு அப்படியே நின்றுருப்பா. மூச்சு வாங்க அந்த அபிநயத்தோடு நிற்கணும், மாறக்கூடாது. அந்த திரை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தானே புறப்பட்டு போவா. ஏன்? அந்த கடைசி அபிநயத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டாமா? அதை போல பகவான் நின்றார். மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை. எதுக்கு நின்றார்னால் ஆனந்தம். இத்தனை பேரனுடைய தலையிலும் என்னுடைய காலை திருவடியை வைத்தேனேன்னு பகவானுக்கு ஆனந்தமா. இந்த பாசுரத்தில் ஒரு கால் அப்படின்னு பாட்டு இருக்கு. ஏன் திருவடின்னு பாட வேண்டாமா? கால் கால்னு பாடுறாடேனால் பகவான் யார் தலையில திருவடியை வச்சார்? சாதாரண லௌகிக மக்கள் திருவடியில். எல்லாரும் ஒன்றும் பக்தர்கள் கிடையாது. நாம கூட தான் அந்த காலத்தில் இருந்திருப்போம். நம்ம தலையிலையும் திருவடியை பகவான் வச்சார். நாமெல்லாம் என்ன, ஓ பகவான் என்னுடைய சேஷி சுவாமி, அவர் திருவடி வந்திருக்குன்னு ஆனந்தமா பட்டிருக்க போறோம். திருமங்கையாழ்வார் தலையில வச்சிருந்தா, பெரியாழ்வார் தலையில வச்சிருந்தா ஆனந்தப்பட்டிருப்பார். பருப்பதத்து கயல் புதித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பலிந்த சேவடி என் சென்மையின் மேல் புதித்தாயின்னு பெரியாழ்வார் பாட்டு. பரதனுக்கோ விபீஷணனுக்கோ பெரியாழ்வாருக்கோ தலையில திருவடியை வச்சா ஆனந்தப்பட போகிறார்கள். நாம் என்ன நினைப்போம்? என்னது ஏதோ தலையில படுறதேன்னு தட்டி விட்டுருப்போம். யார் திருவடின்னு தெரியுமா? கால். இது என்ன யார் காலோ என் தலையில படுறதேன்னு நினைச்சுட்டு இருப்போம் இல்லையோ. அதனால லௌகிகர்கள் அபிப்பிராயத்தினால ஆழ்வார் பாடுறாலாம் ஒரு கால் நிற்பன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆனா தன் அபிப்பிராயம் என்ன? திருவடின்னு கடைசி வரியிலே பாடுகிறார். மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை. இப்படி உலகத்தை எல்லாம் அளர்ந்து அளந்ததனால ஆனந்தம் தனக்கு ஏற்பட்டதாம்.
ராத்திரி ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிறச்சே தாய் மெதுவா வந்து அந்த குழந்தை தூங்குற அழகை பார்த்துட்டு அதை எழுப்பக்கூடாது, ஆனா அதை விட்டுட்டு தள்ளி யாரான்னு படுப்பாளா? குழந்தை அங்க படுத்துட்டு இருக்கு, அதை எழுப்பக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு 2 அடி தள்ளி படிச்சுக்கிறேன் நான், தாய் படுத்துப்பா, அதை அப்படியே கட்டிண்டு படுத்துப்பா. ஆனா தொட்டு தொடாமல் அதை எழுப்பாமல் படுத்துக்கிறாளோ இல்லையோ, எதுக்கு இப்படிலாம் பண்றா? அந்த குழந்தை கேட்டுதானே ராத்திரி என்னை கட்டிண்டு படுத்துக்கோன்னு. தாய்க்கு ஒரு ஆனந்தம், அந்த குழந்தைய தொட்டுண்டு படுத்துட்டாதானே தாய்க்கு ஒரு ஆனந்தம். அதை போல நாம யாருமே கேட்கவில்லை உன் திருவடியை எங்கள் தலையிலே வை என்று. ஆனால் பகவான் வைத்தாரே, எதுக்கு வைத்தார்னால் அவர்தான் தாய். குழந்தைகளை எல்லாம் கட்டிக்கணும்னு அவருக்கு ஆசை. எல்லார் தலையிலும் திருவடியை வைத்த உடனே அனைவரையும் நான் ஒரு முறை தொட்டு விட்டேன்னு பகவானுக்கு ஆனந்தமா. அந்த ஆனந்தத்தோடு நின்ற எந்தை பகவான் காட்சி அளித்து நின்னார். இன்னைக்கு பல தாடாளன் என்று சீர்காழியில சேவிக்கிறோம். திருக்கோவலூரிலே பகவான் உலகளந்த அதே திருவிக்கிரமாவதாரமாக சேவை சாதிக்கிறார். இப்படி பல திவ்யதேசங்கள். அகப்படுத்து நின்ற எந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே. அது ஒரு மலர் போன்ற திருவடி. சாதாரண உலக மலர் சூரியன் வந்துட்டார்னா உடனே மலர்ந்து போயிடும். இந்த திருவடி சூரியனுக்காகலாம் மலராது, பக்தர்கள் வந்துட்டா மலர்ந்து போயிடும். கீழே சொன்னாரே முதல் பாட்டுல, திருமங்கையாழ்வார் தலையில வைத்ததுக்கு அப்புறம் தான் தளிர் புறையும் திருவடி. அப்ப இந்த திருவடியை எப்படி மலர வைக்க முடியும்? சூரியன் வந்தானா பகவானுடைய திருவடி மலராது. ஒரு பக்தனுடைய தலையில வைத்தால்தான் பகவானுடைய திருவடி மலரும். மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே, அந்த திருவடியைத்தான் வணங்கினேன். நானோ தொண்டன். தொண்டன் என்ன பகவானோட தோளோடு தோள் அணைத்துக் கொள்ள முடியுமா? கைகுலுக்க முடியுமா? காலில் தானே விழ வேண்டும். அந்த திருவடிகளையே நான் வணங்கினேன், அதையே அனுபவித்தேன். இந்த திருவடியிலேயே எல்லாம் இருக்கே. திரிவிக்ரமனுடைய திருவடியில் இல்லாதது என்ன? பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய தேவர்களுடைய தலையிலெல்லாம் திருவடியை வச்சுட்டாரோ இல்லையோ, அப்ப பெருமை பரத்வம் தெரிகிறது. நம்ம தலையிலையும் வச்சாரோ இல்லையோ, அப்ப எளிமை சௌலபியம் தெரிகிறது. அழகு கேட்கவே வேண்டாம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றின்னு ஆண்டாள் போற்றி பல்லாண்டு பாடுகிறாளோ இல்லையோ, இந்த திருவடி அழக சேவிச்ச உடனே கண் திருஷ்டி பட்டுடுமோன்னு ஆண்டாளுக்கு பயம். அதனால போற்றின்னு மங்களாசாசனம் திருக்காப்பு எடுகிறாள். அப்ப அழகும் இருக்கு, மேன்மையும் இருக்கு, எளிமையும் இருக்கு. இந்த திருவடியை விட்டுட்டு நான் ஏன் வேற இடத்துக்கு செல்ல வேண்டும்னு ஆழ்வாருக்கு எண்ணம். அப்ப மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. தேட வேண்டிய குணங்கள் அனைத்தும் இந்த திருவடியிலே இருக்கிறபடியால் இதை ஒன்றை மட்டுமே நான் வணங்கினேன், அனுபவித்தேன் என்று ஆழ்வார் இந்த 5வது பாசுரத்திலே தெரிவித்தார். இது திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் 5 பாசுரங்களுடைய சுருக்கமான ஒரு அர்த்தத்தின் விளக்கத்தை மட்டும் பார்த்திருக்கிறோம். இதை மேலே தொடர்ந்து அனைவரும் கேட்டு திருமங்கையாழ்வாருடைய அனுகிரகத்தையும் பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அடியேனுக்கும் இந்த வாய்ப்பளித்தமைக்கும், உங்களுக்கு இந்த ஒரு அழகான பொன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளி இருக்கும் ஸ்ரீ யுதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடிகளுக்கும் மறுபடியும் ஒரு முறை அடியேனுடைய வந்தனங்களையும் அடியேனுடைய பல்லாண்டுகளையும் கிருத்தஜ்ஞத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.